பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். God has given this new month, February. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தம் This month's promise which the Lord God has given to us. 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். Psalms 89 verses 21. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Let us all read together. எல்லாரும் சேர்ந்து 89ஆம் சங்கீதம் 21ஆம் Let's வசனம். read together Psalms 89:21. பைபிள் வச்சிருக்கிறவங்க திறந்து வாசிங்க. இல்லை என்றால் நீங்க லீடியை பார்த்து வாசிங்க. என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். திரும்ப சேர்ந்து வாசிங்க. Let's read again. என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இன்னும் சத்தமா சேர்ந்து வாசிங்க. என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, Hallelujah. கர்த்தர் தாவீதை பற்றி சொன்னதான ஒரு வார்த்தை தான், ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம். This is the promise which was told about David. கர்த்தர் தாவீதை பற்றி சொல்லுகிறார், என் கை அவனோட உறுதியாக இருக்கும். About David, the Lord God says, with whom my hand shall be established, என் புயம் அவனை பலப்படுத்தும். also my arm shall strengthen him. ஏனென்று சொன்னால் அதற்கு முந்தின வசனம், அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன். Because the verse about says, I have anointed him. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அவருடைய கை, அவருடைய கரம் உறுதியா இருக்கும். Those who are anointed by the children of God, Lord's hand and Lord's arm shall be established and strengthened. அந்த 21ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read verses 21-24, அந்த அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான நன்மைகள் என்ன என்றால், what all the goodnesses which the Lord gives to the anointed, it's ஆண்டவர் தெளிவா சொல்றார். Here clearly it says, ஒன்னு, என் கை அவனோடு உறுதியா இருக்கும். one he says, my hand shall establish. இரண்டாவது, என் புயம் அவனை பலப்படுத்தும். Second he said, my arm shall strengthen him. மூன்றாவது, என் உண்மை. Third, my faithfulness. நாலாவது, என் கிருபை. Fourth, my mercy. என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். My name, his horn shall be exalted. யாருக்கு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய தாசனாகிய தாவீதுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு. To whom? To those who are chosen by him, the servant of David. தேவன் நம்மை ரட்சித்தார். God saved us. தேவன் நம்மை வேறு பிரித்து தெரிந்து கொண்டார். God has chosen us and separated us. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். Those who are chosen, the Lord God anoints them. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தைலக்கொம்பை கொண்டு நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். He said, those who are chosen by me, with the horn of oil anoint them. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களே, ஆனால் அவருடைய அபிஷேகம் உங்க மேல உண்டு. Beloved children of God, if you are chosen by God, then your anointing of the Lord will be upon you. அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே உங்கள் கொம்பு உயரும். உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும். By his anointing, because his power is upon you, then you'll be exalted and your horn shall be exalted. அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். His hand shall be with him. அவருடைய புயம் உங்களுக்கு பலமாக இருக்கும். And his arm shall strengthen you. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்றார்? What the Lord God says through Isaiah prophet. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, Isaiah 41 verses 10, when you read, அவருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் வசனம் என்ன சொல்றார்? நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். for the promise the Lord God says, do not fear, for I am with you. திகையாதே, நான் உன் தேவன். Be not be dismayed, I am your God. பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you, yes, and I will help you. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will uphold you with my righteous right hand. கர்த்தர் அவர்களை தாங்குகிறார். God bears them. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். God strengthens them. அவருடைய வலது கரம் அவர்களை தாங்குகிறது. It says, my right hand shall strengthen. ஏனென்றால் அநாதி தேவன் அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். Because the everlasting eternal God is their refuge. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். It says, everlasting God is my refuge. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமா இருக்கிறது. It says, underneath is my eternal life. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தால் நமக்கு கிடைக்கிறதான காரியம் என்ன என்பதை தான் நாம் தியானிக்க வேண்டும். Today, this morning, we have to meditate. If the Lord's hand is with us, what all will we do to us? யார் எனக்கு உதவியா இருக்கிறார்களோ இல்லையோ, Whoever is there for help me to not. கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்தால் போதும். It's enough when the Lord's hand is as a help to me. அப்படியானால் இப்படி
கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்தால் போதும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் தங்களுடைய கண்களை அந்த கரத்துக்கு நேராகவே ஏறெடுத்துக் The கொண்டிருக்கிறார்கள். children of God, those who say, the Lord's hand is enough to me, they will lift up their eyes towards the hand of the Lord always. 123 சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறது போல வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானன் கையை நோக்கி கொண்டிருக்கிறது போல, As like Psalms 123, as like the eyes of the servants looks into the hands of his ஒரு master, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி கொண்டிருக்கிறது போல, as like the eyes of the maidens looks into the hands of her mistress. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்களுடைய கண்கள் அந்த கரங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. Behold, our eyes shall look to the Lord God until he has mercy on us. இதை தான் தாவீது கூட தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தார். This is also David experienced in his life. அபிஷேகம் பண்ணினவரோடு அவருடைய கை பலமாக இருக்கிறது, அவருடைய புயம் பலமா இருக்கு, அவருடைய கை அவர்களுக்கு உறுதியாக உதவி செய்யும்படியாக காத்திருக்கிறது. Those who are anointed, his hand shall be established and his arm shall strengthen them to help them. தாவீது கடந்து வந்த எல்லா பாதைகளின் முடிவில அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? David, after coming all the path, crossing all the path, finally he says, நாளாகம 29ஆம் அதிகாரத்துல தாவீது சொல்றார். First Chronicles chapter 29, David says, பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் முதலாவது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெளிவாக ஒரு உறுதியை, ஒரு பலனை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். Beloved, the first day of this February month, you should be firm and you should receive a clear strength. தாவீது சொல்றான் பாருங்க, 1:29-12 சொல்றாரு. First Chronicles 29:12, David says, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. both riches and honor come from you, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். and you reign over all. ஐஸ்வர்யம் எங்க இருந்து வருகிறது? From where the riches comes, கனம் எங்க இருந்து வருகிறது? honor comes from where? அவரால் தான் வருகிறது. It's by him. ஐஸ்வர்யம் எப்படி உண்டாக முடியும்? How the riches can be formed? நன்மையான ஐஸ்வர்யத்தை எப்படி அடைந்து கொள்வது? How to possess the riches and the goodnesses? ஐஸ்வர்யமான காரியங்களை சம்பாதிப்பதற்காக மனுஷர்கள் தங்களுடைய காலங்களை, நேரங்களை, நாட்களை வீணாக்குகிறார்கள். Riches, now the worldly man to earn it, they waste the times and seasons and days. ராத்திரி பகல் ஓடுறாங்க. They run day and night. விருதாவாக சஞ்சலப்படுறாங்க. They suffer vainly. ஆஸ்திகளை சேர்க்கிறாங்க. They gather possessions. யார் வாரி கொண்டு போவான் என்று தெரியாது. They do not know who will take it up. தேவ சமூகத்தை நஷ்டப்படுத்துறாங்க. They lose the presence of God. தேவனை விட்டு விலகி போறாங்க. They depart from God. சம்பாதிச்சாதான முடியும். Only when we earn it's ஓடி possible. ஓடி ஓடி பிரயாசப்படுறாங்க. They run and labor so much. எல்லாம் பிரயாசப்பட்டு முடிச்சு எல்லாம் சேர்த்து கடைசியில பொத்த பையில போட்டது மாதிரி போயிடுது. After laboring and earning so much, they finally like it is put it in the bag with the hole. சேர்த்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் எங்கேயாவது கோர்ட்டுக்கு போயிருது, இல்லாட்டா ஹாஸ்பிட்டல் போயிருது, இல்லாட்டா லஞ்சமா போயிருது, ஏதோ ஒண்ணுல போயிருது. All the riches which they gather, either it goes to the hospital or to the court or they give it as a bribe. உன்னுடைய ஐஸ்வர்யம் நிலையாய் தங்கி இருக்கும். If your riches has to be sustained, உங்களோடு கூட இருக்கும் பட்சத்துல the hand of the Lord is அந்த upon you. ஐஸ்வர்யம் தேவனால் தான் உண்டாகிறது. Then the riches is from the Lord God. கனம் யாரிடத்திலிருந்து உண்டாகிறது? Honor is from him. அதுவும் தேவனால் உண்டாகிறது. It is also from him. அது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், If one serves me, அவன் என்னை பின்பற்ற கடவன். and let him follow me. நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என்ற ஊழியக்காரன் இருப்பான். Where am I? There my servant will be. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், If anyone serves me, பிதா அவனை கனம் பண்ணுவார். and the Father will honor ஒருவன் him. எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனம் பண்ணுவார். If anyone serves me, my Father will honor. அந்த கனம் தம்முடைய பரிசுத்தவான்களுக்குரியது. The honor is for the saints. அந்த உயர்வு தேவனால் அவரிடத்திலிருந்து வரக்கூடியது. The exaltation comes from the Lord. அதனாலதான் இங்க தாவீது அந்த சங்கீதத்துல 12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. That's what David says here. Both riches and honor comes from you. இத நல்லா அறிஞ்சுக்காங்க. Know it well. என்னதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் கொடுக்கிற நன்மை தான் என்னை திருப்தியாக்கும். Whatever we labor and put efforts, it's the God goodness that only satisfies you. எல்லாம் இருந்தாலும் என் இருதயத்துல எனக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு திருப்தி உண்டாயிருக்கணுமே. Even after having everything in my heart, there should be a satisfaction and there should be a peace in me. ஆகையால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். Therefore the God's riches, only God can give the riches. அந்த ஐஸ்வர்யத்தோடு அவர் வேதனையை கூட்டார். And he shall add no pain with it. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நமக்கு நன்மையா இருக்கும், சமாதானமா இருக்கும். And the riches of God and the goodnesses of God shall be
peace, it shall bring peace to us. பாருங்க அங்க அழகா சொல்றாரு பாருங்க, ஞானி சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. That's what we read here in Proverbs. நீதிமொழிகள் 10:22 வாசி பாருங்க. Proverbs 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். Blessings of the Lord makes one rich. அதான் தாவீது அடிக்கடி ஜெபிக்கும்போது ஜெபம் பண்ணுவான். That's what David often when he prays. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தால் அடியேனுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். Lord, by your blessings let thy servant's house be blessed forever. உமக்கு முன்பாக நிற்கும்படிக்கு அது என்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கணும். Lord, you have to bless it so that no it stands always before you. அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும். By his blessings only our house should be blessed. அவரால் உண்டாகிற கனம், honor by him. ராஜா கனம் பண்ணா எப்படி இருக்கும்? If God king honors, how it will ராஜா be? கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? What shall be done to the man whom the king wants to honor? அவன் சாதாரணமா வாட்ச்மேனா தான் இருப்பான். He was just an ordinary அவன் watchman. என்றைக்கோ ஒரு காரியம் செய்தான். Someday he did something. என்றைக்கோ ஒரு நன்மை செய்தான். Someday he did good. ராஜாவை பின்பற்றுகிறான். He followed the king. ராஜாவுக்கு தீங்கு வரக்கூடாது. Evil should not come to the king. ராஜாவுக்கு ஆபத்து நேரக்கூடாது. Calamity should not come to the king. ராஜாவை கனம் பண்ணுகிறவன், He who honors the king, ராஜாவை காக்கிறவன் அவன் கனமடைகிறான். he who protects the king, keeps the king, shall be honored. ராஜாவின் மேல உத்தரவாதம் உள்ளவனா இருக்கிறான். And he is responsible over the king. ஆகையினால் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான். Therefore he is protected. அவனுக்கு வரக்கூடிய தீங்குல அவன் பாய்ந்து அவன் அதிலிருந்து விடுதலை ஆக்குறான். For the evil which was supposed to the king come to the king, he went and he rescued him. உண்மை என்பது தெரிஞ்ச உடனே When he knew the fact, இவனுக்கு ஏதாவது மேன்மை கிடைச்சிச்சா? did he got any honor? அவார்டு கிடைச்சிச்சா? Did he got any award? ஒண்ணுமே கிடைக்கல. Nothing he got. ஒரு நேரம் இருக்குது. There's a time. கர்த்தர் மெதுவா பார்த்துக்கிட்டே இருப்பார். And Lord will slowly watching it. என்ன இவ்வளவு தூரம் உதவி செஞ்சேனே, I have helped him. என் பேரை சொன்னாங்களா? Did they tell my name? என் புகழ சொன்னாங்களா? Did they tell my fame? என் மேன்மையை சொன்னாங்களா? Did they tell my excellence? இதெல்லாம் அந்த மொர்தெகாய் மைண்ட்ல வரவே இல்லை. All this did not come into the mind of Mordecai. நாங்க செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சேன். We do our responsibilities which we are supposed to do. எனக்கு ஒரு வாட்ச்மேன் டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. To me a watchman duty is given. நான் ஒரு காவல்காரன். I'm a watchman. நான் இஸ்ரவேலின் காவல்காரன். I'm the watchman of Israel. நான் ராஜாவின் காவல்காரன். I'm the watchman of king. ஆகையினால் அந்த வேலையை தான் நான் செய்றேன். Therefore I am doing that job. எனக்குரிய வேலை எனக்கு நன்மை உண்டாயிருக்கு. And whatever I'm supposed to, my goodness will come. செய்ததுக்கு All this I did. இன்னைக்கு மனுஷர்கள் புகழை எதிர்பார்ப்பார்கள். Today man expects the praise. கனத்தை They எதிர்பார்ப்பார்கள். expect the honor. சில நேரங்களில் நம்முடைய சபையில் அதனால தான் யாரும் புகழ் பேரையும் சொல்றது இல்லை. Also sometimes therefore in our church we do not say the name. சில நேரங்களில் சப்போஸ் அப்படி ஏதாவது ஜபங்களை சொல்லிட்டா அவங்க பேரை சொன்னாங்க, இவங்க பேரை சொன்னாங்க, இவங்க பேரை சொன்னாங்க, எங்க பேரை சொல்லலன்னு சிலருக்குள்ள போராட்டங்கள். And some have sufferings after sometimes when we say the name, their name is told, my name is not told, his name is not told. நான் அதை எதிர்பார்க்கல. Therefore I do not expect. எனக்கென்று இருக்கிற மொர்தெகாய் கிட்ட கேட்ட அவன் சொல்ல, எனக்கென்று வரக்கூடிய கனம் எனக்கு இருக்குது, அது போதும் எனக்கு. If you ask Mordecai, he will say the honor which is supposed to come, it's there for me, that's enough for me. அந்த ராஜாவே அவனை கனம் பண்ணி நல்ல முக்கியமான வீதிகளை ராஜ வஸ்திரத்தை தரித்து கிரீடங்களை தரித்து முக்கியமான வீதியில உலாவிட்டு வந்த பின்பும் அந்த மொர்தெகாய் அதை விட்டு இறங்கின உடனே எனக்கு மேன்மை கிடைச்சிச்சு, இனி எனக்கு அந்த டியூட்டி செய்ய வேண்டிய வேலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. நேரா திரும்ப அவன் மொர்தெகாய் அந்த வாசலுக்கே போனான். When the honor was given to Mordecai, he was asked to roam around the special streets with the royal robe, with the crown, and after he descended down from the horse, he again went back to his normal duty because it was his duty. அதனால தேவன் கொடுக்கிற ஒரு கனம் ஒரு மேன்மை கொடுக்கின்றால் கர்த்தரிடத்தில் தான் அது வரணும். If God is giving a honor and excellence, it's only from the Lord. அதனால தான் அந்த இடத்துல தாவீது தன்னுடைய வாழ்க்கையில என்னடால் அவன் ஒரு ஆடுகளுக்கு பின்னாடி நடந்து போனவன். David in his life he was following the sheep. தகப்பனால் மறக்கப்பட்டவன். He was forgotten by the father. தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன். He was hated by his ஆனாலும் brothers. கூட கர்த்தருடைய மனதினை பற்றி அவனுக்கு சிந்தை இருந்தது. But he had a mind of God. ஏன்னா அந்தரங்கத்தில் பார்க்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். Because of the Lord God who sees in secret. ஏற்ற சமயம் வர அவர் வெளிரங்கமா பலன் தருவார். Right time will come and outwardly will reward. அவருடைய மனதில இடம் பிடிச்சா போதும். It's enough when we are in the mind of the Lord. தேவனுடைய மனதில நம்ம குறிக்கப்பட்டிருந்தா போதும். It's enough when we are pointed or marked in the mind of the Lord. அந்த வேதத்துல வாசிக்கிற கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். That's what we read in the scripture. The Lord is mindful of us, therefore he will bless us. யாருடைய நினைவில் இருக்கிறோமோ இல்லையோ, it's not that if we are there in the mind of தேவனுடைய நினைவில் நான் இருக்கிறேன். I am in the mind of my God. அப்படிப்பட்டவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். Say shout hallelujah. பாருங்க சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனத்துல Psalms 115:12.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் The ஆசீர்வதிக்கிறார். Lord has been mindful of us, He will bless us. அப்படினால கர்த்தருடைய நினைவில யார் இடம் பிடிக்கிறாங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். And Lord is watching you whether you are coming into the mind of the Lord. இந்த வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் பட்டியலையா நீங்க பார்த்தா அது போலதான். When you just read the scripture, everyone, those who are blessed in the lists. தாவீது எடுத்துக்கொண்டால் அப்படிதான். About David, சாலமோன் எடுத்துக்கொள்ளுங்க. about Solomon. சாலமோன் அதுக்கு வரவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பத்சேபாளுடைய பிள்ளை அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு அவனை அந்த ஸ்தானத்துக்கு வரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்னேர், அப்சலோம் எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. Abner and Absalom, they fought so much against Solomon, saying that he was the son of Bathsheba, he should not come to that position. ஆனால் ஏற்ற நேரம் வந்துச்சு. But right time came. ஏற்ற நேரம் வந்துச்சு. Right time came. கர்த்தர் அவனை ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். Lord God brought him to the position. யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிதான். Life of Joseph. தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான். Life of David. தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படிதான். Life of Daniel. வேதத்தில் கனப்படுத்தப்பட்ட முர்தெகாயுடைய வாழ்க்கையில் அப்படிதான். Life of Mordecai in the scripture was so honored by the Lord. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உண்டாக வேண்டுமா? And everyone's life, and also in your life, if this has to happen. கனம் அவராலே வருமாலே வருகிறது சொல்லணும் ஒவ்வொரு நாளும். Everyone, we have to say that no, riches and honor comes from Him. தேவன் எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறவர். And He is the Lord who reigns over all. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். The Lord who reigns over all. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. In your hand is power and might. சொல்லுங்க, யாருடைய கரத்தில் இருக்கு சத்துவம் வல்லமை? In whose hand is power and might? சத்துவம் வல்லமை யாருடைய கரத்தில் இருக்கிறது? Say that in whose hand is power and might? உம்முடைய கரத்தில் இருக்குது. It is in your hand. ஆகையினால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். In your hand it is to make great and to give strength to all. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். We are all blessed group of people. தேவன் நம்மை எதுக்காக தெரிஞ்செடுத்தார்? Why God has chosen us? பெரிய கூட்டமா இருக்கிறதுனால எல்லாம் நடத்திட்டாரா? Did He do everything because we are a big group of people? சகல ஜனங்களிலும் வாசிங்க உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. See about Moses, with Moses the Lord God says in book of Deuteronomy chapter 7. உங்களை சகல ஜனங்களை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். Lord chose பரிசுத்த ஜனமா இருக்கும்படியாக. Lord did not set His love உங்களை தெரிந்து கொண்டார் because He has chosen you. உபாகமம் 7:7-8 நீங்க வாசிச்சீங்கன்னா Deuteronomy 7:7-8. சகல ஜனங்களிலோ நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. The Lord did not set His love on you, nor choose you because you were more in numbers than any other people. நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாய் இருந்தீர்கள். For you were the least of all people. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையின் என்றும் உங்களை மீட்டு கொண்டார். But because the Lord loves you and because He would keep the oath which He swore to your fathers, the Lord has brought you out with a mighty hand and redeemed you from the house of bondage, from the hand of Pharaoh, the king of Egypt. அவர் எப்படி உங்களை மீட்டு கொண்டார்? How He brought you, redeemed you? கரத்தினால் தான் உங்களை விடுதலையாக்கி மீட்டு கொண்டார். By His hand He delivered you and redeemed you. நீயாவது ரட்சிக்கப்படல. It's you did not save by yourself. என்பது உங்களால உண்டாகல. Salvation is not by you. நானா தான் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தேன். I by myself came into the நானா salvation. தான் விடுவிக்கப்பட்டேன். It's I delivered by myself. நானா தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். I accepted Jesus by myself. நானா தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன். I came by myself to the ஒரு நாள் ministry. ஒருவர் சொல்ல முடியாது. No one can ever say this. அவருடைய பலத்த கையினால ஓங்கிய புயத்தினால் நம்ம மீட்டு வெளியே கொண்டு வந்தார். He has redeemed us with His mighty hand and outstretched arm. ஹalleluya. Hallelujah. நம்மை அப்படி மீட்டார். He has redeemed us. நீங்க ஜலம் பெருத்த ஜனம் சொல்லிட்டு உங்களை நேசிக்கல, அவர் உங்களுக்கு நன்மை செய்யல. He did not love you, He did not do good to you because you are a great multitude of people. நீங்க கொஞ்சமான ஜனங்கள். You are all the least of the people. அன்பு கூர்ந்தது நிமித்தமாக எல்லாவற்றையும் ஜெயமாக நடத்தி தந்தார். Because He loved you and because of that He did everything victoriously. நீங்கள் பெரிய கூட்டம் இருக்கிறீங்க. You are a big group of people. பெரிய கூட்டமா இருக்கிறீங்க. You are a big group of என்கிட்ட people. வந்து சொல்லுவாங்க பட்டாபுரம்ல நிறைய பேர் இருக்காங்க. Somebody says at Pattabram we have big group of people. கேரளா சிலர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அப்பச்சனுக்கு ஒரு கவலை இல்ல. At Kerala they said பட்டாபுரம்ல எல்லாம் பெரிய கூட்டம். Big group is there in 5 Pattabram. நாளுங்க 7 நாளும் கன்வென்ஷன் நடத்தலாம். 5 days even 7 days they can conduct conventions. பெரிய கூட்டமா இருக்கிறதுனால நடத்த முடியாது. You cannot conduct because you have a big group of people. பெரிய கூட்டமா இருக்கிறதுனால நடத்துறது காரியம் இல்ல. It's not about being a big group of people. கர்த்தர் அன்பு கூர்ந்தபடியால் தான் இது நடந்தது. Because God loves us, God did all this. சொல்லுங்களே. Shout hallelujah. உங்கள் மேல் அவர் அன்பா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை
என்ன வாசிக்கிறோம்? What we read in Deuteronomy 7:7. உபாகமம் 7:7 என்ன சொல்லப்பட்டிருக்குது? What is told there? உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொண்டார். The Lord has loved you and has chosen you. உங்களை திரளான ஜனங்கள் என்று எண்ணி தெரிந்து கொள்ளவில்லை. Lord did not choose you because you are a big group of people. சகல ஜனங்கள் நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. 8ஆம் வசனத்தை பாருங்க. Verse 8, because you 8ஆம் are least வசனத்தை of the வாசிக்கிறீங்க. people. What we read verse 8. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், Because the Lord loves you. வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, He gave the promise. இப்பொழுதே எழுந்தருளுவேன், Now I will raise up. இப்பொழுதே உயருவேன், Now I will be exalted. இப்பொழுதே மேன்மைப்படுவேன் என்று சொன்னாரே. He said, and I will be lifted up. மேன்மை எப்படி கிடைக்கும்? How? When? எப்படி இந்த மேன்மையை பெற்றுக்கொள்வது? How shall we receive the அந்த excellence? கரத்தினால் தான் இதை கர்த்தர் எல்லாவற்றையும் By செய்கிறார். His hands the Lord God does ஜன everything. பெருத்த கூட்டம், அதனால 5 நாள் இல்ல 7 நாள் இல்ல வருஷம் முழுவதும் ஜனத்தலாங்கிறது அல்ல. Because we are a big group of people, not 5 days, 7 days, or we can conduct for the entire அவங்க year. சொல்லும் போதெல்லாம் நான் எனக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். When they were telling this, I used to smile in me. ஜனத்தான் கூட்டம் பெருசா தான் இருக்குது. We have big group of ஆனா people. கன்வென்ஷன்ல வந்து பாடுபடுறவங்க சில கொஞ்சம் கூட்டம் தான். It's only small group of people, those who come and work in கன்வென்ஷன்ல உதவியா conventions. இருந்தவர் ஒரு சிறிய கூட்டம் தான். It's only little group of people, those who work in அந்த conventions. சின்ன கூட்டத்தை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். With that little group of people, God does great things. சில பாவம் சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க கையில இருந்து என் கையில வாங்குறதுக்கே நான் கூசிச்சு என் கையெல்லாம். For some families, they are so in difficult state. I was even feeling so difficult to receive எனக்கே அவங்க from their கையில hands. இருந்து காணிக்க வாங்கவே கூசுது. எப்படி உங்களுக்கு இது வந்து இவ்வளவு காணிக்க எப்படி நீங்க கொடுக்குறீங்க? இல்லையா, ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, இல்லையா நான் வருஷம் முழுவதும் கன்வென்ஷனுக்காக வச்சிருந்தேன் சேர்த்து A mother said, no, I gathered it for the entire year for the convention. I asked them, how are you அப்ப அவங்க giving this offerings? மனசெல்லாம் இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் கன்வென்ஷனுக்குரிய ஆயத்தத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நானால அந்த மாசம் தான் ரெடி ஆகுவேன். So they are preparing even after this convention for the next year convention. I generally start before a month. இந்த கன்வென்ஷனோட ஒவ்வொரு காரியங்களை நீங்க பார்க்கும்போது அது போலதான். And everything in the convention when you see. கடைசி இந்த கன்வென்ஷன் நடக்கும்போது இந்த வாரம் கன்வென்ஷன் அந்த வாரம் இடத்துல ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் சைட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் எல்லாத்தையும். And this week was convention. I had nothing. Everything was closed. பாஸ்டர் வில்சனை கூப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணு. சிஸ்டர் ரூபி கூட சொன்னாங்க, இல்ல நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னாங்க. I called Pastor Wilson and settled everything. Sister Ruby ஏன்னா also told me. இவங்களுக்கு எல்லாம் பொதுவா தெரியாம நான் கையில ஒரு பைசா வச்சிருக்க மாட்டேன். Because it's not that no, without knowing them I will not என்ன have any money பணமானாலும் with me. பொருளானாலும் என் கூட இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு தெரியும். இந்த பீட்டர் இருக்கிறார், அவருக்கு கூட தெரியும். Be it money or materials, the servants of God, those co-workers, they know all that what I have. நான் எம்டி ஆனாத வெறும் பாத்திரத்தை தான் ஆண்டவர் நிறைப்பார். When I become empty, only God fills in the empty vessels. வெறும் பாத்திரத்தை கொண்டு தான் கர்த்தர் எல்லாத்தையும் நிறைச்சார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். God fill everything with the empty வெறும் vessels. பாத்திரத்தை கொண்டு இன்னைக்கு காலையில வரைக்கும் கன்வென்ஷனுக்குரிய செலவுக்குரிய பணத்தை கொடுத்து முடிச்சேன். Till today I was settling the convention money. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக இந்த காரியங்களை சொல்றேன்னா, Why I am telling you this? ஜனம் பெருத்ததுனால ஒரு காரியம் நடந்துற முடியாது. Things cannot be done because we are a big group of உங்க people. வாழ்க்கையில நிறைய பணம் இருக்கிறதுனால ஒரு வீட்டை கட்டிட முடியாது. Because you have so much of money you cannot build up a house. அல்லது நிறைய மனுஷர்கள் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கனால ஒரு காரியத்தை செஞ்சிரலாம்னு நினைக்காதீங்க. Do not think that because you have so many people to help you, you can finish ஆண்டவர் something. உங்க மேல அன்பா இருந்தா தான் அந்த காரியம் செய்ய முடியும். Because when the Lord loves you, விசுவாசிக்கிறீங்களா? only then you can do ஆண்டவர் things. உங்க மேல அன்பா இருக்கணும். Lord has to love நான் you நிறைய பேர் first. இடத்துல பார்த்திருக்கிறேன். I have seen with many பணம் people, இருக்கும், பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கும். they will have money and ஆனா material ஒரு everything. காரியத்தை அவங்களால செய்ய முடியல. But one thing they will not be able to do it. பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஏன் ஆண்டவரே தடைபட்டிருக்குது? Everything is there. Children's marriage, why it is hindered and இந்த stopped? காரியங்களை செய்யலாம ஏன் இவங்களுக்கு இந்த வீடு ஒன்று அமையாம இருக்குது? Why this is not coming into pass for them ஏன் to இவங்களால fulfill? இந்த தொழில் அவங்களால செய்ய முடியாம This இருக்குது? business, why they are not able to success? தேவனுடைய அன்புக்கு நாம் பாத்திரதா இருக்கணும் பிரியமானவர்களே. Beloved, we should be worthy of the love of God. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Those who love the things which God has prepared, நீங்க கண் காணாத காது கேட்காத the காரியங்கள், things which you cannot see, which you cannot heard. பல நாடுகள்ல இருந்து வர்றவங்க அவங்களுக்கு பண்ற பிரயாசங்களை பார்க்கும்போது அவங்களும் பயங்கர கஷ்டத்துல ஒவ்வொருத்தர் வர்றாங்க. பல கஷ்டத்துல தான் வர்றோம் அப்படின்னா. And those who many people also come with great difficulties and difficult situations. ஆனா தேவன் என்ன செய்தார்? நன்மையாகவே செய்கிறார். God does everything. He did everything அதனால good. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தராலே ஆகும். Because it is possible by the Lord to exalt anyone and to lift up anyone. மேன்மை என்பது அவரால் தான் ஆகும். Excellence is from Him. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. உயர்வு என்பது அவரால் தான் ஆகும். Honor and exaltation is from Him. நன்மை, ஐஸ்வர்ய,
கனம் என்பது நம்முடைய தேவனால் தான் ஆகும். Riches, goodness and honor is only from the Lord. அதனால தான் நீங்க யாபேஸ் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உம்முடைய கரம் என் கூட இருக்கணும்னு சொன்னான். Therefore when Jabez prayed, he said, Lord, let your hand be with me. யாபேசின் ஜெபத்துல என்ன பாக்குறீங்க? What we see in the prayer of Jabez. யாபேஸ் 4 அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்தை வாசிக்கும்போது First Chronicles chapter 4 verses 9 and 10. அவருடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றார். No, his mother begot him with sorrow. யாபேஸ் கேள்விப்பட்டாலே துக்கம். When we say Jabez, Jabez means sorrow. அறிஞ்சாலே துக்கம்தான். Jabez means sorrow. ஓ ஏண்டா உன்னை நான் பெத்தெடுத்தேன். Why did I begot you? அந்த பெத்த காலத்திலிருந்து ஒரே வேதனை, துக்கம், கவலை. From the day I begot you, trouble, pain and sorrow. வளர்ந்த பிறவாவது ஒரு அறிவு வருதா? Even after grown, at least you should have வளர்ந்த knowledge. பிறவு எனக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். Even after he is growing up, still he is giving me sorrow and pain. வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது. I don't know how he is going to be. இவங்கெல்லாம் சொல்றது அம்மா அடிக்கடி சொல்றதை இவன் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தான். He was hearing all that what his mother said to him. இவன் இந்த துக்கத்தை எப்படி ஆற்றுறது? How to comfort this sorrow? தாயுடைய இதயத்தில் உள்ள துக்கத்தை எப்படி ஆற்றுறது? How to comfort the pain in mother's heart? எப்படி இது மாறுறது? How to change it? இவன் நல்லா கண்டுபிடிச்சிட்டான். He knew it well. Found it. இவன் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்தான்? What he found it? நேரா தேவ சமூகத்துக்கு போய்ட்டான். He went straight to the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். He sat in the presence of God and started to pray. வசனத்துல எல்லாம் வாசிக்கிறோம். What we read in verse 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். 4 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறான். Jabez looked out to the God of Israel and prayed for 4 things. தேவனே என்னை ஆசீர்வதிக்கணும். Oh, that you would bless me. இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கணும். Second, enlarge my territory. மூணாவது உம்முடைய கரம் என் கூட இருக்கணும். Third, your hand would be with me. நாலாவது Fourth, எனக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. you would keep me from evil that I may not cause pain. இப்போ என்ன என் தகப்பனுக்கு தாய்க்கு எல்லாம் நான் துக்கமா இருக்கிறேன் இப்போ. Because I am a pain to my father and mother and a sorrow. இனி ஒரு சம்பவங்கள் வந்து இன்னும் நான் துக்கமா போயிட கூடாது. And furthermore, any incident it should not grieve them. இன்னும் தேவையில்லாத சம்பவங்கள் என் வாழ்க்கையில வந்து அது நிமித்தமாக இன்னும் நான் பெற்றோருக்கோ என் கூட இருக்கிறவர்களுக்கோ எனக்கோ நான் துக்கமா மாறிட கூடாது. Unessential things even should not come in my life so that I became a pain to me, my parents and those who are around me. கர்த்தர் யாபேசின் ஜெபத்தை கேட்டார். The Lord God heard the prayer of Jabez. சொல்லுங்களே. Shout hallelujah. என்ன ஆசீர்வதியோ அவன் ஜெபிச்சது அதுதான். He prayed, oh Lord, bless me. ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து தான் உண்டாகுது. Yes, blessing is only from the Lord. ஆகினால் தேவன் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்க கூடியது. Only when the Lord blesses, the blessings can stay with you. அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் பறிக்க முடியாது. No one can plunder that blessings there. ஆசீர்வதிக்க நினைச்சிட்டா the Lord is mindful to bless. எவன்தான் முந்திட்டு வந்து நான் தான் பெற்றுக்கொள்வேன் சொன்னாலும் ஏசாவை போல ஏமாற வேண்டியதுதான் அவன். Anyone can come and come before to take the blessings like Esau. அமைதியா இருக்கிறவன் ஆசீர்வாதத்தை லகுவா பெற்றுட்டு போயிட்டான் பாருங்க. How he easily took the blessings. வீட்டுக்குள்ள இருக்கிறவன் லகுவா போய் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான் பாருங்க. He who was in the house easily went and took the blessings. அத தாயின் போதகத்தை அவன் தள்ளாமல் இருந்தான். He did not reject the teaching of his mother. தகப்பன் கற்பனையை காத்து கொண்டிருந்தான். He kept the law of his father. தகப்பனுக்கு தாய்க்கு இளைப்பாறுதலுக்குரியவனாய் இருந்தான். He was of rest for his father and mother. ஆசீர்வாதம் அங்கிருந்து தான் புறப்படுது. And the blessing starts from there. ஏதோ வாய்க்கு ருசியா கொடுத்த உடனே நடந்த நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் நினைச்ச மாம்சீகமான யோசனையை கொண்டு வந்தவன் ஏசா. No, Esau with the carnal mind thought to prepare something tasty and give and take the blessings. தகப்பனுக்கு பிரியமாக, pleasing to the father, தாய்க்கு பிரியமாக, pleasing to the mother, கற்பனையை காத்துக்கொண்டு, keeping the laws, தாயின் போதகத்தை தள்ளாமல், not rejecting the teaching of mother, இருதயத்தில் வைத்துக்கொண்டு நடந்தான் யாக்கோபு. Now Jacob kept in his heart and நல்ல குணசாலியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். He was a good and mild man of virtue. Hallelujah, hallelujah. குணசாலியா வாழ்ந்தான் பாருங்க. He lived a virtue life. ஏற்ற சமயத்தில் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. Right time he received the blessings. வர்றா பிந்தி வந்து கேக்குறான் ஏசா. Esau later came and asked, தகப்பனே என்னை ஆசீர்வதியோ. Oh my father bless me. தகப்பனே என்னை ஆசீர்வதியோ. Oh my father bless me. இந்த ஒரு ஆசீர்வாதம் உம்மிடத்தில் இருக்குதா? You have only one blessing. ஓடு சத்தம் போட்டு அழுகுறான். Oh, he cried and wept. பெற்றுக்கொள்ள முடியாம போயிருச்சு. No, nothing. தகப்பன் சொல்லிட்ட ஒரே ஆசீர்வாதம். Father said only one blessing. கர்த்தருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டத்தார் தான். There are only group of people those will be take up in the secret coming of the Lord. ஆயத்தம் இல்லாத ஒரு நாள் ஐயோ ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளனாலும் நீ கைவிடப்பட்டு போயிடுவே. If you are not prepared, one day if you are going to cry, oh Lord, I have been left behind. நீ எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது உனக்கு அபூர்வமா போயிடும். It will be something rare for you to be taken up in the coming of the Lord. And we should not leave the day. நாம் அபாத்திரரா போயிர கூடாது. We should not be unworthy for that day. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன? What is the way to receive the blessings? நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன? What is the way to receive the goodness? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு
ஏற்ற வழியில நீ நடப்பாயானால் நீ ஜெயத்தை பெற்றுருவே. When you hear the word of God and walk in the way of God, and then you shall receive the அந்த victory. உபத்திரவ காலத்துக்கு மகா உபத்திரவ காலத்துக்கு நீ தப்பிடுவே. And you shall be escaped from the period of tribulation. ரகசிய வரிகளை உன்னை கர்த்தர் சேர்த்து கொள்வார். And you, God will இந்த be taken பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. You will be blessed in the earth. கர்த்தருடைய வரிகளை எடுத்துக் கொள்ளப்படுவீங்க. எத்தனை பேர் நம்பிக்கை And you will இருக்கு? be taken up in the coming of the Lord. ஹalleluya சொல்லுங்களே. How many of you believe? Hallelujah. கைவிடப்பட்டவங்க என்ன செய்வாங்க? Those who are left behind, ஏசாவை போல புலம்புவாங்க. like Esau, they will lament. Oh my father, இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உண்டா? do you have only one இந்த ஒரு blessing? ஆசீர்வாதம் தான் உண்டா? Do you have only one blessing? ஒரே ஆசீர்வாதம் தான். Yes, only one blessing. எடுத்துக் கொள்ளப்படுதல் ஒன்றுதான். Taken up will be only one. ஆசீர்வாதம் ஒன்றுதான். Blessing is only one. ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் பிரயாசப்படணும். We have to put efforts to inherit the நன்மையை blessings. நாம் சுதந்தரிப்பதற்கு பிரயாசப்படணும். We have to labor to receive the goodnesses. ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. Oh Lord, evil should not come and I should not ஜெபிச்சது என்ன pain. ஜெபிக்கிறான்? What he prayed? நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். You have to bless me. ஒன்னு நீர் என்னை One, you ஆசீர்வதிக்கணும். would bless me. இரண்டாவது அவன் என்ன செய்யறான்? Second, என் எல்லையை enlarge my territory. எல்லை என்று சொன்னால் வீடு பெருசா கட்டிக்கிட்டு அது இருக்கட்டும். Enlarging me territory means building up the house that's என் there. இருதயம் விசாலமாகணும். My heart should be expanded. என்னுடைய விசுவாசம் பெரிதாகணும். My faith should be என்னுடைய expanded. நம்பிக்கை My பெரிதாகணும். hope should be extended. என் இருதயத்தை நீ விசாலமாக்கும் போது When you enlarge my heart, தாவீது என்ன சொல்றார்? what David says, என் எல்லை பெரிதாகும் போது when you enlarge என் my heart, இருதயம் விசாலமாகும் போது when you enlarge my heart, கற்பனையின் வழியாக ஓடுவேன். I'll run towards your law. எல்லையை பெரிதாக்குங்கப்பா. Oh, enlarge my territory. இருதயத்தை விசாலமாக்குங்க ஆண்டவரே. Oh Lord, enlarge my அடிக்கடி heart. அப்படி நீங்க ஜெபிக்கணும். That's how you have to pray. ஆண்டவரே எனக்கு விசாலமான இருதயத்தை தாங்க. Oh Lord, give me a big heart. குறுகின பார்வையுடையவனா இருக்க கூடாது. I should not be narrow. குறுகின இருதயம் உடையவனா இருக்க I should கூடாது. not be with narrow heart. எல்லாரையும் சுமக்கக்கூடிய இருதயம் வரணும். I need the heart to bear everything. அதான் ஆசாரியன் என்று சொல்லுகிறவன் Those who say priest, தன் மார்பில 12 கற்களை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். he bears 12 stones in his breast. அவன் இருதயம் அப்படிப்பட்ட விசாலமா இருக்கணும். அவன் His heart should be so enlarged. அவன் விசாலமா இருந்தா தான் அதை சுமக்க முடியும். Only when he has a big heart he can bear this. ரூபன் அவன் நெஞ்சில் இருக்கிற அவனுடைய கல் இருக்கு. ரூபனுடைய பேர் அங்க எழுதப்பட்டிருக்குது. Reuben's name, his stone is there in his chest. அங்க தோள்ல இருக்குது. It is there in his shoulders. இந்த பக்கத்துல 6 கோமேதக கற்கள், இந்த பக்கத்துல 6 கோமேதக கற்கள். There are precious stones on both the sides, 6. ஆனால் மார்பில On the chest, 12 விதமான விசேஷமான கற்கள். 12 types of precious stones. ஒவ்வொருவரும் என்ன செய்கிறான்? What he அவன் says, இருதயத்தில் விசுவாசத்தோடு சுமந்து கொண்டிருக்கிறான். in his heart, in his breast, he is bearing them with தோள்ல faith. சுமக்கிறான் ரூபனை. He is bearing Reuben in shoulders. ரூபனுடைய தன்மை என்ன? What is what is nature? ரூபன் தண்ணீரை போல தழும்புவான். Reuben will stumble like water. ஸ்டெடியா இருக்க மாட்டான். He will not be stable. இந்த பக்கம் வந்தா ஒரு மாதிரி இருப்பான், அந்த பக்கத்துல ஒரு மாதிரி இருப்பான். He will be one side like this, another side like that. He will இந்த be dual-minded. ஒவ்வால போல அவன். Like the dual-minded. ஒவ்வால் மிருகத்துல போய் ஈன்னு பல்ல காட்டிட்டு நான் உங்க ஜாதின்னு சொல்லுமா? Like bat goes and laughs to the animal and shows that no, I belong to you. அங்க பறவை கிட்டத்துல போய் ரெக்கை ஆட்டிட்டு சொல்லுமா நான் உங்க வம்சம் தான் And அப்படிங்க. goes to the birds and flies and shows the wings and says that I belong to you. ஏரியில எல்லாம் கிடக்கு ஒரு பெரிய மீன், பாம்பு மாதிரி கிடக்கும். You can see in the lake there will be big fish. இதனுடைய வாலை பிடிக்க வாலை பார்த்துட்டு பாம்பு இத விழுங்கிறதுக்காக வருமா? When they seeing the tail of this fish, when the snakes will come to swallow உடனே it, இது தலையை காட்டுமா? it will turn and show நான் its உங்க face. வம்சம் தான் அப்படிங்கமா. It says I belong to you. அந்த விலாங்கு மீனுங்கிற அந்த மீன் தலையை பார்த்தா பாம்பு தலை மாதிரி இருக்கும், வாலை பார்த்தா பாம்பு வால், அதாவது மீன் வால் மாதிரி இருக்கும். When you see about this eelfish head will look like the fish and the tail will look like this snake. அதனால இந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் ஒண்ணு, இங்க ஒரு வேஷம், ஆண்டவருக்குள்ள ஒரு வேஷம் ஒண்ணு. And not disguising yourself like sometime in the world and sometime in உலகத்துக்குள்ள God. போனா உலகத்துக்கு ஏற்றவர் நடப்பாங்க. When they go to the world, they exactly look like இங்க the world. வந்தா இங்க ஒரு விதமா நடப்பாங்க. When they come to the church, they இப்படியே behave like டபுள் spiritual. ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. They'll double act. அவர்கள் தான் மாய்மாலக்காரரே என்று சொல்லி இருக்குது. That's what when the scripture says they are rebellious. அவர்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் தேவ சமூகத்துக்கு வந்தாலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. They come to the church, they come to the presence of God, still they do not receive the blessings. ஆசீர்வாதம் நமக்கு வேணும், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We have to receive the blessings and have to preserve it. அப்போ ரூபன் ஒரு பக்கம் தளம்புகிறவன். Now Reuben stumbles one side. அங்க இவனை யூதாவை எடுத்துக்கொண்டா அவன் அப்படியே மடங்கி படுத்து கிடப்பான். Judah lies down, he sleeps. கிளச்சிங்கம் போல. He is like பால சிங்கம் தான். You are young ஆனா lion. கிளச்சி
சிங்கம் போல மடங்கி படுத்து கிடப்பான். But you lie down like an old lion. அங்க தான் எடுத்துக்கொண்டான் அவன் கழுத உதைப்பான், முன்னாடி போனா உதைப்பான், பின்னாடி போனா கடிப்பான், முன்னாடி போனா கடிப்பான், பின்னாடி போனா உதைப்பான். He is like a donkey. In front he goes, he bites, and behind it kicks. சரியான கழுத. தகப்பன் சொல்றாரு அவன். Father says is like a donkey. பென்யமீன் எடுத்துக்கொள்ளுங்க. About Benjamin, அவன் எல்லாம் பீறுகிற ஓனாய். it says that he is like a wolf. எதுக்கெடுத்தாலும் அவன் பீறிக்கிட்டு தான் இருப்பான். For everything he raises up. இப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் சுமக்கறான். He bears all of them. ஏன் இவங்க இப்படி இருக்கறாங்க? Why are they so? ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில இப்படி இருக்குதுன்னா, Why their life is so? அவங்களையும் சரியாக்குறதுக்கு தான் இந்த ஆசாரியனுக்கு கர்த்தர் அந்த 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 கோத்திரத்தாரை கொடுத்திருக்கிறார். To set them right, to keep them correct, the Lord God has given the priests the scribes. சிலர் ஒரு உதவி செய்யாட்டாலும் வாய் சும்மா இருக்காது. Some even they do not help, their mouth will not be shut. பெஞ்சமின் ஐயா ரொம்ப வேதனைப்பட்டு இந்த சபையில ஒரு வருஷமா பிரசங்கம் பண்ணாம இருந்தார் தெரியுமா? Do you know பழைய ஆளுகளுக்கு தெரியும். Old people know Benjamin pastor never preached for 1 year. வந்திருக்கும் அண்ணா ஏன்னா நீங்க அங்க பிரசங்கம் பண்ண மாட்டேங்கறீங்க? Once he came, I asked why you are not preaching. இந்த சபையில சிலர் கிடக்குறாங்க. In church some are there. நீயா போயிரியா நான் அனுப்பட்டுமான்னாரு. They said if you want to go by yourself, இன்னைக்கு நான் அனுப்பாட்டாலும் அனுப்பிட்டேங்கறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றது? What shall I say? Even if I don't, அவங்களா போயிட்டு நாங்க அனுப்பிட்டாங்க அப்படிங்கறாங்க. They go out and they said then we have sent them out. ஏன்னா அப்படினு கேட்டா இவங்க சும்மா இருக்கிற தம்பி ஏதாவது வாயில போட்டு மென்னிக்கிட்டே இருக்கறாங்க. They do not keep quiet. They put something in mouth, they keep chewing it. அவர் உட்கார்ந்திருப்பாரு, என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுவாரு. And he will sit down and make me to preach. உட்கார்ந்திருப்பார், பிரதர் எட்வின் நீங்க பிரசங்கம் பண்ணுங்கம்பார். He will sit down and he'll say, brother Edwin, you preach. வேற யாராவது ஒரு ஆள் வருவாங்க, நீ தம்பி நீ பிரசங்கம் பண்ணு அப்படி. And someone else, brother you preach. கடைசில ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் போட்டுருவார். And finally he pray and bless. மிகுந்த வேதனையோடு தன்னுடைய ஓட்டத்தை ஓடினார் சொல்லலாம் ஒரு பகுதியில். Pain he finished his race, we can say. ஏனென்றால் அப்படி அவர்கள் ஆகையினால அப்படிப்பட்ட அவருக்கு வேதனை கொடுத்தவர் ஒரு ஆசீர்வாதமாக இல்லை. Those who gave pain to him, no one is blessed. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும்னா ஒரு நன்மையை சொல்றேன். Let me tell you something. If your blessing has to stay with you, இருக்கணும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்னா, if you have to be blessed, your generation has to be blessed. கர்த்தருக்கு பயந்திருங்க. Fear the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயந்திருங்க. Fear the Lord for the blessings of the Lord. ஊழியக்காரங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசாதீங்க. Do not speak about the workers. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. You will not be a blessing to you. இந்த சபையில ஒரு ஊழியக்காரன் கிடையாது. In this church not even one servant. இங்க பொறுப்பெடுக்கிற நேரத்துல ஒரு ஆள் கிடையாது. When I took charge of this church, நான் வர மாட்டேன்னு சொன்னேன். Not even one servant of God. எசேக்கியேல் ஐயா வந்துட்டு மௌனமா பேசாம என் கூட வாங்க, ரெண்டு சிஸ்டர்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னார். I did not come, and brother Ezekiel came to me. He said, sister Ruby போகாதீங்க, வேண்டாம். Please keep quiet and bring two sisters. பட்டாபுரம் போகாதீங்க. Sister Ruby said, do not go to Patapuram. ஒரு வருஷமா அண்ணன் இருக்கும்போது போய் பார்த்து என்னத்தை கண்டீங்க அப்படினா. What did you see? 1 year you went to. மூஞ்சில கரிய பூசுறது போதாதா, ஏன் திரும்ப போறீங்களா அப்படினா. Why to go get shamed again? அவர் வாங்க தைரியமா என்ன கூட்டிட்டு வந்தாரு. He said, courage you brought me. இல்ல சாலகத்தின் வழியா தான் போகணும். He said, no, I have to go through the sewage. ஒரு ஊழியக்காரங்க இல்ல. Not even one. ஒரு வர்றவங்க புது ஆட்கள வந்து பிரசங்கம் பண்றாங்க. And every week new people came and they were preaching. சுவிசேஷகர்கள் இவங்கள தான் சபை நடந்துக்கிட்டு போகுது. And evangelists and everyone they சபை கமிட்டியை கொண்டு நடந்துக்கிட்டு போகுது சபை. Church was led by committee. அப்படிப்பட்ட சபையா இருந்த இடத்துல இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்களை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Church was today so many servants of God. எத்தனை pastors ordination. So many pastors ordination. கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார் கர்த்தர் சபையில. The Lord God is doing this in the church. யாரால உண்டாகும்? ஜெயக்குமாரால வந்ததில்லை. It is not by Jaykumar. கர்த்தருடைய கரம் சபையோடு கூட இருக்குது. Lord's hand is with the Lord. கர்த்தருடைய கரம் சபையோடு கூட இருக்குது. Lord's hand is with the church. சபையை கர்த்தர் துக்கப்பட விடல. இனி இந்த சபை அவ்வளவுதான் க்ளோஸ் நினைச்சாங்க. They thought the church is closed, finished. இனி இந்த சபை வளராதுன்னு The church will not grow up. ஆனால் கர்த்தர் என்ன செய்யறார்? தீங்கு துக்கப்படுத்த விடல. Evil God did not allow to சபைக்கு வந்த தீங்கு சபையை துக்கப்படுத்ததுக்குள்ள விடல. கர்த்தர் அந்த அழிவிலிருந்து இறந்திடும் ஃபீலிக்ஸ் பறவையை போல இறந்திடும் பலகை போல கர்த்தர் பறக்க செய்தார். The evil which came to the church, Lord did not allow the church to destroy. From that situation, like phoenix, the Lord restored the church. கர்த்தர் அப்படிதான் சபை நடத்தி கொண்டு வர்றார். That's how the Lord is leading the church. இது யாரு செய்கிறது? கர்த்தருடைய கரம் செய்கிறது. Who does? Therefore the Lord's hand does it. அதனால ஒரு ஊழியக்காரரை பற்றி நீ குறை பேச கூடாது. யாரா இருந்தாலும் சொல்றேன். Whoever it may be, never complain about this. பேசினா உனக்கு உன்னுடைய சந்ததிகளுக்கு பாதிப்பு தான் அது. If you speak, then it will be created damage to your generations. குடும்பங்களை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும். I can talk about many families like this. திடீர்னு பார்த்தா டவுன் ஆயிட்டாங்க. Suddenly they become down. திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையில ஐயோ இப்படி ஒரு சம்பவம். கடைசில யோசனை பண்ணி பார்த்தா suddenly this happened to their life. When we think that, நாங்க ஒரு நாள் அவரிடத்துல சொன்னோம். Once we ஒரு said குடும்பத்தை எனக்கு நன்றாக தெரியும். நெருக்கமான குடும்பம். I know about a family. தயவு செய்து இப்படி செய்யாதீங்க. I said do not do this. தயவு செய்து யாரோ எப்படியோ போட்டோ Whoever let them go anyway. நிறுத்துறது கர்த்தர்.
It's the Lord God who makes them to அவனை stand. நிலை நிறுத்துவார். God will make them அவனை to stand. அழைத்தவர் அவனை நிலை நிறுத்துவார். You has called them, will make அவன் them stand. விழுந்தாலும் நின்னாலும் Even if he அந்த falls down, எஜமான் stands, பார்த்துட்டு போவார். the master will take நீ care of it. ஊழியக்கார விஷயத்துல தலையிடாத. Why you have to enter into the things அது of the நீங்க என்ன service of God? சொல்றீங்க? Why do you say so? என்ன எதிர்த்தாங்க. They resisted me. யார் அதுக்கு பிறகு என்கிட்ட ஒண்ணுமே பேசல. After that they did not speak to me. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவருடைய ஜீவியத்துல பெரிய ஏமாற்றம். After that sometime in the family there was a great பார்ப்போம் வெளியில சொல்ல முடியாத they were deceived badly, things which cannot be ஒரு said outside. ஊழியக்காரனை உன்னால உருவாக்க முடியுமா? Can you form one servant? ஆனா ஊழியக்காரன் ஒன்னு சொல்லிட்டா ஈஸியா செய்யறது பேசிறது. அது என்ன இப்படி சொல்றாங்க, இது எப்படி சொல்றாங்க, அது என்ன இப்படி பேசுறாங்க. If servant of God they say something, they complain so உன் much. பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பு பாப்போம். You send your children to the ministry. அனுப்பிட்டு நீ பேசு பாப்போம். You send and then ஒண்ணு செய்ய மாட்டாங்க. they do not do ஆனா anything. என்ன செய்யணும், ஊழியத்துக்கு வர்றவங்களை தடுப்பாங்க அவங்க. They also resist those who come for the ministry. ஆனா ஊழியர்கள் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. But they complain about the servants இதெல்லாம் of உங்களுடைய God. ஜீவியத்துக்கு ஆசீர்வாதம் இல்ல. It will not be a blessing to your பல life. நேரங்கள்ல மன வேதனையோட தேவ சமூகத்துல நிக்கிறேன் நான். I many times with sorrow and grief I stand at the மன presence of வேதனையோட God. தான் தேவ சமூகத்துல சிலதை சொல்றேன். Certain things I tell with the grief in the சுமந்து presence கொண்டு of தான் God. தேவ சமூகத்துல நிக்கிறேன். I கர்த்தருடைய bear it and சமூகத்துல I stand in the presence of சிலருடைய God. வார்த்தைகள் இந்த காதுக்கு வரும்போது ரொம்ப வேதனையோட தேவ சமூகத்துல இருப்பேன். ஒண்ணும் பேச முடியாது ஆண்டவரே. Certain people's words that comes to my ear, நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி தான் it இருப்பேன். brings a great grief and sorrow. I தேவ stand in the சமூகத்துல presence of God. மனஸ்தாபப்படுங்க, முறையிடுங்க. I pray in the அது presence உங்களுடைய of God. வார்த்தை அப்படி பேசுறவங்களோட நீ கூட்டு வச்சனா உன் வாழ்க்கையில சேதம் தான். If you accompany them, have a friendship with those இப்படி who இருக்கிற speak like this, ஊழியக்காரங்களே என்ன மற்றவங்கள ஜீவியத்துல என்ன நடக்கும். also that damage will come to your life. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் Be careful, பிரியமானவர்களே. beloved. நம்ம தேவனுக்கு பயப்படுறவர்களா We have to இருக்கணும். fear the Lord. கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவங்க. The servants of God, they are in the hand of the Lord. தேவன் அவர்களுக்கு ஒரு தீங்கு சம்பவிக்க கர்த்தர் விடமாட்டார். நான் விசுவாசிக்கிறேன். I believe that God will not allow them to be அவர் any evil. கர்த்தருடையவர்கள். They are of the Lord. அவர் கர்த்தருடைய சுதந்திரம். It is the inheritance அவர் of the Lord. கர்த்தருடைய பங்கு. It is a portion of the ஒரு Lord. நாள் வெட்கப்பட விடமாட்டார். Never the God will allow them to be shamed. என்னதான் வெட்கப்படணும் மர்த்தணும் நினைச்சாலோ Whatever you want to shame them. பாஸ்டர் பால் ஒரு தடவை ஒரு கன்வென்ஷன் தூத்துக்குடியில நடந்துகிட்டு இருந்துச்சா. Pastor Paul, once the convention was conducted at Toothukudi, மாசலாமணிங்கிற சேர்மன் ரட்சிக்கப்பட்டாரு. Masalamani chairman was saved then. அந்த ஊழியத்துக்கு நிறைய செலவு பண்ணாரு. He spent so much for the ministry. ஸ்ரீலங்கால இருந்து கன்வென்ஷன் நடத்துறதுக்கு எல்லா ஊழியக்காரருக்கு அவர் தான் டிக்கெட் போடுவாராம். He used to put ticket for all the servants of God to come from Sri Lanka to. ஆனா இவர் சொல்றத அவர் கேட்கணும். And whatever he says, ஏன்னா the இவர் servants of God முனிசிபல் should listen. சேர்மனா இருந்தவர். Because he was the chairman. ஆகையினால என்ன செய்ய இவர் சொல்றத அவங்க எல்லாம் கேட்கணும். Whatever he says, the servants of God has to கொஞ்ச listen. நாள் அவங்க அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. Sometimes they were quietly listening. கர்த்தர் என்ன நடத்துதோ அந்த நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். They submitted to the leadership of the Lord, what the Lord leads. வந்துட்டாங்கல்ல. Everyone they've come. திரும்பி போகும்போது டிக்கெட் எங்கிட்டத்துல தான் கேட்கணும், அப்ப பாத்துக்கிடுறேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இதா இருந்தாராம். He was முரட்டாட்டமா இருந்தாராம். He was so stubborn, thinking that no, they've come. If they have to return back, they have to come for me for ticket fare. டிக்கெட் வரணும், Ticket should come. போகணும் ஸ்ரீலங்காக்கு. They have returned to Sri எப்போது Lanka. இவர்தான் 4-5 வருஷமா டிக்கெட் எடுத்து கொடுக்கறாரு. He was getting ticket இப்ப for டிக்கெட் 15 கிடைக்க years. டிக்கெட் கிடைக்கணும் பாத்துக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே Everyone, வரல. they were waiting for the tickets. இவரிடத்துல போய் எப்படி கேக்குறது? How shall they go and ask him? நெகேமியா சொன்ன மாதிரி Just like Nehemiah said. நெகேமியா சொல்றாரு, Nehemiah said, எங்களுக்கு கேட்க சொல்ல எங்களுக்கு வெட்கமா இருக்குது. it was shame for us to go and ask நெகேமியா and 2வது speak. அதிகாரத்துல நாங்கள் ராஜாவிடத்துல போய் நாங்கள் எப்படி போய் சொல்றது? How shall we go and ask to the king? எஸ்தரின் புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read the book of நெகேமியாவின் புத்தகம் எஸ்தரின் புத்தகத்தெல்லாம் நீங்கள் when you read வாசித்தீங்கன்னா, the book of Nehemiah and Esther, வாசிங்க எஸ்தர் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, as like we read Nehemiah chapter 2 verses 18. 2:18 நீங்க வாசிக்க பாருங்க. அதுல கர்த்தருடைய கரம் அவங்களுக்கு துணையா இருந்ததா. The Lord's hands was a help to them there. அதுல சொல்றாரு, எங்கள் தேவனுடைய கரம் நன்மையாக இருந்ததுங்கிறார். எஸ்ராவின் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. Book of Ezra எஸ்ரா 8ஆம் அதிகாரம் chapter 8 21ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம் வரைக்கும் from verses 21 to 23. அகாவா நதி அண்டையில உபாசம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். They were proclaiming fast at the river of எங்களை Ahava. தாழ்த்துகிறதற்கும், We might humble ourselves. எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருளுக்காகவும் செல்வமான வழியை தேடுகிறதற்காக நாங்கள் அகாவா நதி அண்டையில உபாசம் We fasted to பண்ணி seek from him the right way for us and for littlements for all our possessions. 22 வசனத்தை பாருங்க. Verses 22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். For I was ashamed to request for the king an escort of soldiers and a horseman to help us against the enemy
on the road. எங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுங்க, Support us, எங்களுக்கு உதவி செய்யுங்க, help us. தயவுசெய்து எங்களுக்கு துணையா யாராவது வேணும். Please, we need someone. ராஜாவிடத்துல போய் கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். You would have asked the king, he would ஆனால் have given. கேட்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. But we don't have a practice to ask. நாங்கள் அவரிடத்துல தானே கேட்போம். We ask only to the Lord. எங்களுக்கு அது வெட்கமா இருந்துச்சு. For us it was a shame. ஆனால் ஒண்ணே ஒண்ணு, But only one thing. என்ன சொல்றா இஸ்ரவேல சொல்றா What பாருங்க, Ezra says, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது. the hand of our God is upon all those for good, those who seek him. பாருங்க, அவர் தேடுகிறவர்களுக்கு நன்மையா இருக்கிறது. Those who seek him, it is good. என்கிறத மாத்திர சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்யறோம், உபவாசம் பண்ணி எங்கள் தேவனை தேடினோம், எங்கள் விண்ணப்பங்களை அவர் கேட்டருளினார். It says when we spoke, prayed and we offered and God heard all our requests. அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். They were praying so. பாஸ்டர் அல்வின் எல்லாரும் இருக்கிறாங்க. Pastor Alvin was there. இவரு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாரு. And he was also walking here and there. நாங்க எப்ப போறது ஏதாவது கேட்பாங்க. So they will ask, brother, when shall we? அப்ப நீங்க சொல்றத நாங்க சொல்றத நீங்க கேக்குறது கிடையாதா? So when I say you do not listen to me, என்று சொல்லி அவங்க இடத்துல கொஞ்சம் ஊக்குடைய காலத்துல வாக்குவாதம் பண்ணணும்னு சொல்லிட்டே இவர் நடக்கிறாரு. he was waiting to contend with the servant of God with all this. ஆனா பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க? But what saints தேவ did? சமூகத்துல ஜெபிச்சிட்டே இருந்தாங்க. They were praying in the presence of God. ஆண்டவரே, இப்படி அவர் மேலேயே நாங்க சார்ந்திருக்கிறோம். Lord, we are leaning on him. அவர் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. He is in this situation. ஏன்னா அவர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்க போறாருன்னு எல்லாம் தெரியும் பெரியவங்களுக்கு. Now the elders knew what he is going to ask and counter all these questions. So they were praying. மறுநாள் ஒரு திடீர்னு ஒரு சகோதரர் வந்தாராம். Next day a brother came. பாஸ்டர் கர்த்தர் என்னோட ராத்திரி பேசுறாரு. இது நடந்தது ஒண்ணு தெரியாத அவருக்கு. And he did not know. He said, Pastor, the Lord spoke to me last night. உங்களுக்கு எல்லாருக்கும் 16 பேருக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. நான் உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறோம் அப்படினா. The Lord has asked me to take ticket for all 16 of you. Therefore I am going to take the tickets. அந்த 16 பேருக்கு டிக்கெட் எடுத்து கொண்டு சரி நீங்க கர்த்தர் சொன்னார்னா செய்யுங்கன்றாங்க. கொண்டு கொடுத்தாங்க. எல்லாம் ரெடி ஆயாச்சு. So they said if Lord has told you, அப்ப ஸ்ரீலங்காக்கு தூத்துக்குடியில இருந்து கப்பல்ல தான் போவாங்க. So ticket was ready. Therefore then they used to travel from Sri Lanka to Thoothukudi. எல்லாம் போக போறோம் ரெடி ஆயாச்சு. Everyone was ready to go. உடனே இவர் வர்றாராம். He came. டிக்கெட் எடுத்து கொடுக்கல, எப்படி உங்களுக்கு வந்து ரெடி ஆனீங்க? How did you ready? I did not get your ticket, he said. கர்த்தர் ஒரு காகத்தை கொண்டு போஷிச்சிட்டாரு. The Lord has fed us with a raven. கர்த்தர் உங்களை கொண்டு இல்ல வேற ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் செய்துட்டார். The Lord has done not by you through someone else. முகத்தை அப்படியே பூசிட்டார் கர்த்தர். Lord has shamed your face. வெட்கப்படத்தக்க காரியங்களை செய்கிறவர். Lord who does the things to shame. ஏனென்றால் தம்மை தேடுகிற எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். Therefore God does good to them, everyone who seeks him. எஸ்ராவின் புத்தகத்தில் அதனால தான் எஸ்ரா அந்த அகாவா நதி அண்டையில உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான். Therefore in the book of Ezra we read they proclaim fast and prayed by the river of Ahava. தாவே உம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் நீ நன்மை செய்கிறீர். Oh Lord, those who seek you, you do good to them. உம்முடைய கரம் அவர்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. Lord, your hand is good upon them. ஆகையால் இந்த பிப்ரவரி மாதம் அவரை தேடுவோம், அவருடைய கரம் நிச்சயமாக நமக்கு நன்மையாகவே இருக்கும். In this month of February let's seek him, his hand shall be very good to us. ஏனென்றால் யாரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் தான் ஆகும். Because it's possible by the Lord to honor everyone. கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். And before everyone the Lord God will exalt you. யோசுவாவுடைய விஷயத்தில் கர்த்தர் அப்படிதான் செய்தார். Also about Joshua, Lord did so. எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். God exalted him before everyone. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கர்த்தரால் எல்லாமே நடக்கும், எல்லாம் கூடும். In everything in our life, everything is possible by the Lord. அதான் ஏசாயா 41 அதிகாரத்தை நீங்க முதல்ல வாசிச்சது போல, when you read the book of Isaiah 41 as you read first, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I'll uphold you with my righteous right hand. தம்முடைய ஊழியக்காரரை தம்முடைய கரங்களை ஏந்தி இருக்கிறவர். The Lord who carries his servants of God in his hand. தம்முடைய வலது கரம் அவர்களை தாங்குகிறது. His right hands upholds them. கர்த்தருடைய வலது கரம் அவர்களை தாங்குகிறது. His right hand upholds them. கர்த்தருடைய கரத்தின் நிழலால் கர்த்தர் அவர்களை மூடி வைத்திருக்கிறார். Lord God covers them with the shadow of his hand. 145 சங்கீதம் 14 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? Psalms 145 verses 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார். The Lord upholds all who fall. மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். And raises up all who are bowed down. எந்த சூழலில் இருந்தாலும் நம்மை தூக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். In any situation there's one who upholds us. அவருடைய கரம் நம்மை தாங்கி நடத்துகிறது. Oh, his hands bears us. அதனால தான் நம்ம ஒரு பாட்டு பாடுறோம். Therefore we sing a song. சர்வலங்கரத்தில் பிடித்தன்னை நடத்துகின்றார் தினந்தோறும். என்னை சர்வலங்கரத்தில் பிடித்தன்னை நடத்துகின்றார் தினந்தோறும்.
எல்லாரும் சேர்ந்து நடத்துகின்றார். என் கை அவளோடு உறுதியா இருக்கும். என்னை சகல கரத்தில் பிடித்து என்னை நடத்துகின்றார். தினந்தோறும் சந்தோஷ வேளையில், சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். சந்தோஷ வேளையில், சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். அல்லேலூயா, கலங்குவதில்லை நான். கலங்குவதில்லை நான். பிரசன்னல நீங்கள் கண்டித்தாலும் விழுவதுமில்லை நான். விழுவதுமில்லை நான். சோதனை அநேகம் சந்தித்தாலும் என் கர்த்தர் தாங்குவார். என் மீட்பர் போஷிப்பார். என்னால் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார். என் மீட்பர் போஷிப்பார். என்னால் நடத்துவார் இறுதி வரை. அல்லேலூயா. Hallelujah. அப்ப யாபேசின் ஜெபம் என்னவா இருந்துச்சு? What was the prayer of Jabez? நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். Oh Lord, you would bless me. நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். You have to bless me. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். Your hand should be with என் me. எல்லையை பெரிதாக்கணும். Enlarge my கேட்கணும், territory. ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க. Oh Lord, enlarge my என் territory. இதயத்தை விசாலமாக்குங்க. Expand me. என் விசுவாசத்தை பெரிதாக்குங்க. Multiply my faith. ஜெப ஜீவியத்தை பெரிதாக்குங்க. Enlarge my prayer இன்னும் life. ஊழியத்தை இன்னும் செய்வதற்கு இன்னும் பெரிதாக்குங்க. Enlarge me to do more. in போதுங்கிறத ministry. நான் நிற்க கூடாது. We should not be in a position to stop இன்னும் it. அதிகம் 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 போய்கிட்டே இருக்கணும். We should go more and more and எவ்வளவு more. நாளா செஞ்சது போதும். It's enough all this day. ஸ்டாப் பண்ண கூடாது. We should not stop it. கடைசியில பிரகாசித்து கொண்டே போய் ஊழியத்தில் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். And if we should end our race finishing in the ministry. கடைசி வரைக்கும் shiningly. கர்த்தர் செய்து கொடுத்த ஊழியத்தில் உண்மையா இருந்தாங்க. They were faithful in the ministry with the Lord God given to them to சண்டே the ஸ்கூல் end. ஊழியத்தில் உண்மையா இருந்தாங்க. Faithful in Sunday school தங்களுக்கு ministry. கொடுக்கப்பட்ட ஜெப ஊழியத்தில் உண்மையா They were இருந்தாங்க. faithful in the prayer ministry. தங்களுக்கு கொடுக்கிறதான அந்த ஜெப நேரங்கள்ல உண்மையா They இருந்தாங்க. were faithful in the prayer time. டெய்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதில் நாங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும். Lord, we have to be firm till the end. ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லி இருக்குது? What is the word of the Lord? மோசேயை கொண்டு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார்? What is the word Lord God says to அநாதி Moses? தேவன் உனக்கு அடைக்கலம். Eternal Lord God is my அநாதி refuge. தேவன் உனக்கு அடைக்கலம். Everlasting God is my அவருடைய refuge. நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். Underneath his everlasting arms. ஆகையினால் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறபடியால் Therefore, everlasting God is our refuge. அவருடைய புயம் எப்படிப்பட்ட புயம் என்று சொல்லப்பட்டிருக்குது? What it says underneath his eternal arms. சங்கீதத்தில் என்ன வாசிங்க? What we read in என் Psalms. புயம் அவனை பலப்படுத்தும். Oh, my hand shall establish in him. என் புயம் அவனை பலப்படுத்தும். Whose my hand shall establish அந்த in him. புயம் எப்படிப்பட்ட புயம்? So what kind of நித்திய புயம் என்று சொல்லி இருக்கிறது. it says eternal everlasting arms. நித்திய காலமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதான அவருடைய புயம். His arms which shall help you everlastingly till the end. அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். It says your hand shall strengthen, his arm shall ஆகையினால் strengthen me. அவருடைய புயத்தினால் உங்களை தாங்கி நடத்துவார். By his arms he shall bear you and carry அதான் you. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார். Once through Isaiah prophet the Lord God எழும்பு said, எழும்பு. arise, arise, கர்த்தரின் புயமே. arise, the arms of the Lord. கர்த்தரின் புயமே. Arm of the Lord. அவருடைய புயம் என்ன செய்தது? What my arm did. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா Exodus 15. எல்லாத்தையும் சிவந்த சமுத்திரத்துல அப்படி சத்துருக்களை சிதறடிச்சு போச்சு. 16ஆம் All the வசனம். enemies were scattered in the Red Sea. யாத்திராகமம் 15:6ல பாருங்க. Exodus 15:6. அவருடைய புயம் என்ன செய்தது? What is hand? எல்லாவற்றையும் நொறுக்கி விட்டதா. It says your right hand has dashed the enemy in pieces. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் Oh right hand. பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. Oh your right hand, oh Lord, has become glorious in power. கர்த்தாவே உமது வலதுகரம் Oh Lord, your right hand பகஞ்சனை நொறுக்கி விட்டுருச்சு. has dashed the enemies in pieces. ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. பகஞ்சன் யாரு? பிசாசுதான். Enemy is the devil. சத்துருதான். Enemy நொறுக்கிறோம். lashed. உம்முடைய ஜீவியத்தை கொலைச்சலாக்குற வல்லமைகள் நொறுக்கப்படும். The powers which destroys your life shall be dashed. விசுவாசத்தை அழிக்கிற வல்லமைகள் நொறுக்கப்படும். The powers which destroys your faith shall be dashed. நீ பிரயாசப்பட்ட அது ஒண்ணு அழியல. You tried but it did not destroy. பரிசுத்த ஜீவியத்தை செய்ய விடாமல் போராடுது ஒரு வல்லமை. A power which is striving with you so that it doesn't allow you to live a holy life. செய்ய விடாம ஒரு வல்லமை போராடுது. A power striving not allowing to do a victorious life. உண்மையான வாழ்க்கை வாழ முடியாம ஒரு பெரிய போராட்டம். A great suffering
willing not to allow you to live a holy faithful அவருடைய life. கரம் உங்க மேல வந்துருச்சுன்னா When his hands come upon you, எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுரும். it விசுவாசிக்கிறீங்களா? dashes everything. Do you நீ believe? எப்படி போச்சுன்னு உனக்கே தெரியாது. அது ஆச்சரியமா இருக்கும். How the powers left you. ஒரு நாள் ராத்திரியே நடந்த சம்பவம். One night this incident சிவந்த happened. சமுத்திரத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டார். Lord God destroyed everything, everyone in the Red Sea. என்னென்னலாம் பயந்தீங்க? What all? ஐயோ அவங்க துரத்துவாங்களே, இவங்களை ஜெயிக்க முடியாது, We cannot overcome them. நம்மிடத்துல ஒருவரும் இல்லையே, We have no one with us. நமக்கு ஒருவரும் இல்லையே. No one to us. உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். There's one who is with you. உங்களுக்கு ஒரு கரம் இருக்கிறது. There's one hand with you. அகஞ்சர்களை நொறுக்கி போடும். It shall dash your enemies. அத ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. Through Isaiah prophet the Lord God says. ஏசாயா 51 அதிகாரம் 9 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. Isaiah 51 verse 9. 9 10 நீங்க வாசிச்சீங்கன்னா 9 and 10. எழும்பு எழும்பு பெலன் கொள். Awake, awake, put on your strength. கர்த்தரின் புயமே, O arm of the Lord. முந்தின நாட்களில் பூர்வ தலைமுறையில் எழும்பினபடி எழும்பு. Awake as in the ancient days, in the generation of the old. சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தா நடக்காது. Just sitting down does not work. எழும்புன சுதாரி படைஞ்சு எழும்பணும். We have to raise up. எழும்புனா தான் கர்த்தர் கிரியை செய்வார். Only when we raise, the Lord will work. என்னால முடியாது. It's not possible என்னால by me. முடியாது. It's not possible. ஒரு காலத்துல எழுப்பி செய்த. Once I did. அமிக்கிருவான் பிசாசு உன்னை. They will subdue you. என்னதான் இருந்தாலும், Whatever it be. மாடு இளைச்சாலும், Even if you சொல்லுவாங்கல்ல, மாடு இளைச்சாலும் என்ன கொம்பு கொம்பு இளைக்காதான். even the cow அதே can போல become weary. நீங்க Its horns will not சோர்ந்து become weary. போனாலும், Even if you become என் weary, ஊழியம் குறையலன்னு சொல்லணும். you have to say your ministry ஒரு is not ஹல்லேலூயா become சொல்லுங்களே. weary. Shout hallelujah. கர்த்தருக்காக செயல்படுறது குறையல. Working for the Lord is not இன்னும் decreased. நான் பலவானா இருக்கிறேன். Still I am strong. காலேபிட்ட கேட்டா அப்படிதான் If you சொல்லுவான். ask Caleb, he'll say. அன்னைக்கு எனக்கு 45 வயசு இருந்துச்சுயா. Then I was 45. 40 வயதுல நான் போனேன் அன்னைக்கு. Then I went at 40. அங்க வேக பார்க்க அங்க போனேன் எப்ரோனுக்கு. I went to Hebron to spy. எல்லாருக்கும் பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. He was giving a portion to everyone. காலேப் கிட்ட சொல்ற, அப்பா உனக்கு இதெல்லாம் கஷ்டம், இங்க நீ மலையெல்லாம் ஏற முடியாது. No, he said that you cannot climb mountains, you are difficult for you. ஆனா அவன் சொல்றான், அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குது. He replied, I have the same strength that I had. பலன் என்கிட்டத்துல இருக்குது. I have that same strength. அந்த தேசத்தை நான் சொந்தமாக்குவேன். I have to own that land. எப்ரோன் எனக்கு சொந்தமாகணும். Hebron is for me. எப்ரோன் என்றால் ஐக்கியம். Hebron means fellowship. நான் தேவனோடு தேவனுடைய ஜனத்தோடு உள்ள ஐக்கியத்தை நான் பாதுகாக்கணும். We have to keep preserve the fellowship with God and his people. அன்றைக்கு இருந்த, Then I was. இன்னைக்கு எல்லாம் ஒதுக்கிட்டேங்கிறது அல்ல. Now I've separated everything, not so. பலன் குன்றினது. My strength has become ஆபத்து weak. காலம் வருதுன்ற உடனே When the days of danger பலன் comes, குன்றினதாக இருக்குது பாரு இப்போ. see your strength has become weak. ஆபத்து Danger. காலத்தில் சோர்ந்து போனா If you become weary, பலன் குன்றினது. your strength is weak. அந்த Then நேரத்துல தான் நிக்கணும், நீ எழும்பி நிக்கணும். you have to raise up and stand. எழும்பு பலன்கள். Awake and be strong. கர்த்தரின் புயமே, O arm of the Lord. முந்தின தலைமுறையில் இருந்தது போல, முந்தின நாட்களில் பூர்வ தலைமுறையில் இருந்தது போல, As like in the ancient days, in the generations of old. ஆரம்ப நாட்கள் விசுவாசத்துக்கு வந்த நாட்கள் எப்படி இருந்தீங்க? How you were in the days when you came into faith. ஊழியத்துக்கு வந்த நாட்கள் எப்படி How இருந்தீங்க? you were when you came into the ministry. கர்த்தர் ஊழியங்களை கொடுக்க உத்தரவாதங்களை பொறுப்புகளை கொடுத்த நாட்கள் எப்படி இருந்தீங்க? The days where God gave the ministry and responsibility, how you were. குறைஞ்சிக்கிட்டே போதா இல்ல பிரகாசிச்சிட்டே போதா? Is it decreasing or it is enlightening? முந்தின நாட்களை நினைச்சு பாருங்க. Remember the ancient days. நீங்க பிரகாசிக்கப்பட்ட நாளை நினைச்சு பாருங்க. The days where you were enlightened. எபிரேயருக்கு பவுல் சொல்றாரு, That Paul says to Hebrews. பிரகாசிக்கப்பட்ட நாள் எப்படி இருந்துச்சு? How you were when you were முந்தின enlightened. நாள் எப்படி இருந்துச்சு? How you were in the ancient days. உபத்திரவத்தை பொறுமையோடு சகிச்சீங்க. But so in the tribulations you tolerated எல்லா patiently. சூழ்நிலையிலும் போனீங்க. You went in any situation, ஆனா every situation. இப்போ But now சபைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. so many problems to the சபைக்கு church. எவ்வளவு உபத்திரவம் வந்துச்சு. So many tribulations came to the church. மிகவும் அழியக்கூடிய சூழ்நிலைகள் வந்துச்சு. Situations came to be destroyed. அதுல எல்லாம் நின்னாங்க. They all stood there. Then கொஞ்சம் வார்த்தை ஊதுனா போச்சு. but now only one word, தொட்டா சுருங்கி. like touch me not. இப்ப லேசா அப்ப பலன் இல்ல. I don't have strength அப்ப now. பலன் இல்லன்னு அர்த்தம். It means you do not have strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் Those who wait for the புது Lord, பலன் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. they shall renew with new strength. கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் எப்பொழுது இருப்பாங்க? How will be there those who in the Lord? பலத்தின் மேல் பலன் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. They will possess strength over strength. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. நாளுக்கு நாள் பலன் பெருகிட்டே இருக்கணும். Day by day strength should increase. பலன் குட்டி போக கூடாது. Your strength should not become weak. விசுவாசம் குட்டி போக Your கூடாது. faith should not become உன்னுடைய weak. உண்மை குட்டி போக Your கூடாது. faith should not become weak. உன்னுடைய ஊழியம் குட்டி போக Your கூடாது. ministry should not become weak. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நீ குட்டி போக Things of கூடாது. the Lord you should not become weak. நாளுக்கு நாள் பலன் பெற்று கொண்டே இருக்கணும். Day by day you should become strong. அப்படிப்பட்டவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Those
Those who are so, clap your hands and give glory to முந்தின God. நாட்களில் The ancient முந்தின days, நாட்களில் old பூர்வ generation, தலைமுறையில் எழுப்பினது போல ancient days in the old generation, எழுப்பணும். awake. ராகாபு Rahab, வலு சர்ப்பம் the serpent, எல்லாத்தையும் போட்டு வதைக்கணும். they wounded her. வலு சர்ப்பத்தை அழிக்கணும். We have to destroy the serpent. அடுத்தது கீழே 10 வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. See verse 10. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக Are you not the one who dried up the sea, the waters of the great deep? மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் கடலின் பள்ளங்களை வழிவிலக்கிறதோ நீதான் அல்லவோ. They made the depths of the sea a road for the redeemed of the to cross over. எழும்புறவங்க எப்படி இருப்பாங்க? Those who awake, they அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். They are all redeemed by the Lord. அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். They are all redeemed by the Lord. பலன் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? Though how they will be those who are கர்த்தரின் strong. புயங்கள் எப்படி இருக்கும்? How the arm of the Lord அந்த will be. கர்த்தரின் புயம் யாருக்கு வெளிப்படுகிறது? The arm of the Lord is revealed to whom? எல்லாருக்கும் அல்ல. Not to everyone. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தருடைய புயம் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says the Lord Jesus Christ as the arm of the Lord. ஏசாயா 53 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah 53:1 says this. கர்த்தரின் புயம் யாருக்கு வெளிப்பட்டது? Who has believed, or to whom has the arm of the Lord been கர்த்தரின் revealed? புயம் யாருக்கு வெளிப்பட்டது? To whom has the arm of the Lord been வெளிப்பட்டது revealed? விசுவாசித்தவன் யார்? And who has believed the report? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட விசுவாசித்தவன் யார்? Who has believed this? யாருக்கு வெளிப்படுகிறது? To whom it is revealed? இன்னைக்கு நமக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். Today the Lord God is revealed. பாலகர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி. He is revealing us from the depths. ஜாதிகளுக்கு மறைக்கப்பட்டது. Hidden to the Gentiles. ஜாதிகளுக்கு மறைக்கப்பட்டது. Hidden to the wise men. பாலகர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். God reveals us to us. எழும்பினவர்கள் எப்படி இருக்கிறாங்க? How they are, those who raise up. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க? How they are, those who are redeemed by the Lord. ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்புகிறாங்க. They ransom the Lord shall return with joy to நித்திய Zion. மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். Everlasting joy be on their heads. சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். They shall obtain joy and gladness. சஞ்சலமும் தவிப்பு ஓடி போயிடும். Sorrow and sighing shall flee இந்த away. பிப்ரவரி மாத கர்த்தருடைய கை உங்கள் மேல் உறுதியா இருக்கும். In this month of February, the Lord's arm shall be அவருடைய upon you புயம் strongly. உங்களை பலப்படுத்தும். His arm shall strengthen you. தேவனுடைய பிள்ளையே, Child of God. நீ அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய You பிள்ளை. are the child of God, anointed by Him. அவருடைய கை உன்னை விட்டு விலகாது. His hand shall not depart from அவருடைய you. புயம் உன்னை விட்டு மாறாது. His arm shall not அவருடைய change from கரமே you. எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்யக்கூடியது. His hand shall do everything for you. அவருடைய கரமே உங்களை பலப்படுத்தக்கூடியது. His hand shall strengthen you. அவருடைய கரமே நன்மைகளை உங்களுக்கு His தரக்கூடியது. hand shall only give good to you. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். All the enemies shall be scattered. யாத்திராகமம் 15:6 வாசிச்சது போல Exodus 15:6 we read. சத்துருக்கள் நொறுங்கி போவார்கள். All the enemies shall be dashed. உன்னோடு போராடுற எல்லா வல்லமையிலும் கர்த்தர் சிதறடிக்கப்படுவார். Every powers which strives against you shall be dashed. நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். You need not have to do anything. நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். You not to do anything. அமைதியா இருந்து கொண்டே Be still. Just be still. அவருடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தா போதும். Just look on to His hands. அவருடைய கரம் மேல இருந்தா போதும். It's enough when His hands is upon கரம் you. எப்படி இருக்கணும்? How? ஆசீர்வாதமா இருக்கணும். His hand should be a blessing upon கரம் you. மட்டும் பாரமா இருக்கக்கூடாது. His hand should not be a burden to you. தாவீது ஒரு முறை புலம்புறான். David once he laments. உம்முடைய கரம் என் மேல பாரமா இருந்தனால Oh Lord, because your hand is a burden on me, எல்லாம் உஷ்ண காலத்து வறட்சியை போல வறண்டு போயிட்டேன். I become like a draft of the sun. I become dried. ஒரு நாள் நம்ம மேல பாரமா போயிடக்கூடாது. His hand should not be a burden on us. கரத்தை நோக்கி பார்க்கணும். கர்த்தாவே உம்முடைய கரம் எனக்கு நடத்தட்டும். Oh Lord, let me look on to your hand. Let your hand lead இந்த me. மாதம் பிள்ளைகள் +2 பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போறாங்க. In this month, 12 children are going to write the exams. பிள்ளைகள் அவர்கள் 10th எழுத போறாங்க. And they are going to write 10th exam. பிள்ளைகளோட கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். Lord's hand should be with the children. எங்களோட உம்முடைய கரம் இருக்கணும். It should be with us. எங்களுடைய வேலையில உம்முடைய கரம் இருக்கணும். You should be, your hand should be with my பிள்ளைகளோட job. உம்முடைய கரம் Your இருக்கணும். hand should be with my children. இந்த கரத்துக்குள்ள இருந்தால் தீங்கு அவர்கள் அணுகாது. When we are in your hands, evil shall not befall us. தீங்கு நாள் வரும். Days of evil will ஆனால் come. உன்னை கர்த்தர் கூடாரத்தின் மறைவில் ஒளித்து பாதுகாத்து But God will cover you under the shadow of the tabernacle. சம்பவங்கள் உனக்கு வரவே வராது. No incidents of sorrow. வேதனைக்குரிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க God will மாட்டார். not permit things of pain in your life. சஞ்சலமும் தவிப்பு ஓடி போயிடும். Oh, weariness shall flee away. நீங்க நல்ல Sorrow shall கர்த்தரை flee பாடி away. துதிப்பீங்க. And you will sing aloud and எப்படி praise துதிக்க God. போறீங்க? How you are going to எல்லாரும் praise? முழங்கால் படியிடுவோம். Let us all kneel down. ஆண்டவர் உம்முடைய கரங்களோடு கூட இருக்கும் பொழுது Lord, when your hand is with நான் us, உம்மை பாடி துதிப்பேன். we will sing and praise you ஆனந்த கீதங்களோடு பாடுவேன். with the shout of joy. துதியின் சத்தத்தோடு உமக்கு நான் ஆராதனை With செய்வேன். the shout of praises I'll முழு worship you. இருதயத்தோடு முழு பலத்தோடு With all my heart and all my strength. கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக துதிக்க போறோம். We are going to praise Him with thanks. கரங்கள் மேல் இருந்தபடியினால
Oh Lord, because your hand is upon us, எல்லாம் நன்மையாக இருந்தது. everything was good. எங்களுடைய கன்வென்ஷன் நன்மையாக Our ஜெயமாக convention was good and victorious. இதோடு நிக்கல, இன்னும் ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. Not only it end and continuously ministry is happening. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் நம்மையா இருக்க முடியாது, ஜெபிக்கணும் நீங்க. You have to pray for the Lord's hand to be good with us. ஜெபத்தை நீங்க விடக்கூடாது. You should not leave the prayer. கன்வென்ஷன் தானே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. Do not think convention is over. ஒவ்வொரு முறை கர்த்தர் பாரங்களை கொடுக்கிறார். Every time when God gives நம்முடைய burden, கரத்தை நீட்டி கர்த்தர் கரத்தின் கிரியைகளை எல்லாரும் காணணும்னு சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு சம்பவங்களை அனுமதிக்கிறார். God is permitting every instant stretching out his hand so that everyone should look the works of the Lord. நமக்கு தேவை இந்த பக்கத்து இடம் தேவை கண்டிப்பா. We need the neighboring land. இன்னும் அந்த ஆல்டத்தில் நான் பேசல. Still I have not spoke to the owner. நான் ஜெபிச்சிட்டே இருக்கிறேன் நான். And I'm praying. நான் நேற்றே கூட அவங்களோட பேசல. Yesterday also. கொஞ்சம் குறைச்சு வர மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். I'm waiting so that they did not. அதிலும் கர்த்தருடைய கரம் reduce the இருக்கணும். money. Even in that Lord's hand should be that. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்தது ஒவ்வொருவரையும் கொடுத்ததையும் நான் எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். I've written in my diary that every children of God those who gave. சப்போஸ் இடம் வாங்கலன்னா அவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுத்துருவேன் அந்த பைசாவை. நீங்க பயப்படாதீங்க. Do not fear, if I do not buy the land I will return it. யார் அந்த இடத்துக்காக கொடுத்தாலும் எல்லாருடைய பேரும் எழுதி வச்சிருக்கிறேன். Whoever is given money for அதுக்குன்னு that கொடுத்த இடம். I have written that ஊழியத்துக்கு நீங்க அதுக்குன்னு நீங்க செய்த because you have given that money for that land not for the ministry. அதற்காக தான் உபயோகப்படணும். And it should be used only for that. நேற்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 7,05,000 ரூபாய் சேர்ந்திருக்குது இப்போ. Till yesterday it is 7,05,000 we have gathered. வராது, கைத்தட்டு வராது. ஏன்னா இன்னும் வேணுமே, அதுக்காக தான் கைத்தட்டு வரல. We need more, that's why not clapping. 1 கோடி ரூபாய்க்கு 7 லட்சம் தான் வந்திருக்குது. For 1 crore we had only 17 lakhs. கர்த்தருடைய கரம் இருக்கணும். Lord's hand should be with us. உங்க மேல கர்த்தருடைய கை வரும் பாருங்க. Lord's hand will come upon you. வரும் உங்களுக்கு. Blessing will come upon you. ஒரு உதாரணம் சொல்றேனே. I will tell you one thing. புதுக்கோட்டையில பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது. புதுக்கோட்டை building work was happening. பட்டாபுரம்ல பில்லரா போட்டு அங்க புதுக்கோட்டை பில்லர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. Pattabram, because we have laid so many pillars, we thought at Pudukkottai we should not have pillars in between. ஆகையினால அங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரிய தேவை. The work was happening, a big need is there. கான்கிரீட் போடணும்ங்க. They should lay concrete. இங்க எல்லாம் முதல் கான்கிரீட் போட்டது சமயத்துல எனக்கு தெரியும். This was the first time when we laid the concrete. அங்க எல்லாம் பாவம் கீழே கிடந்து ராத்திரி பகலும். Here day and night. பாவம் பிரதர் அந்தோனிக்கு கையெல்லாம் பொத்து போச்சு. Brother Anthony, his hands was பிரதர் சாமுவேல், Brother Samuel, அவங்க வந்த ஒவ்வொருத்தர் கையெல்லாம் பொத்துருச்சு, ஆனாலும் போட்டு முடியல. and everyone was working, their hand was அந்த all பிரதர் மாரிமுத்து, Brother Marimuthu, எல்லாம் கை காலெல்லாம் பொத்துக்கிட்டு நிக்கறாங்க. they all were waiting and எல்லாம் அது பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சது. we started in the morning 10 o'clock. பகலெல்லாம் ஓடி ராத்திரியில ஓடி மறுநாள் காலையில 6 மணிக்கு all days it was done, whole night, and next day 6 o'clock in the morning. 3 பில்லருக்குரிய இது கான்கிரீட் போடுறதுக்கு அது 1 2 3 pillars concrete. அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் நமக்கு வந்துட்டு ரெடி மிக்ஸ் வந்துருச்சு. And after that we had ready mix. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல புதுக்கோட்டைக்கு அப்படி ஒரு பெரிய வேலை. புதுக்கோட்டை we had a big work. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 லட்சம் ரூபாய் அந்த பில்டிங் முழுது ஒரே டைம்ல போடி முடிக்கணும். அது 7 lakh 8 lakh around I had to lay it at once building. எங்க பண்றது? Way to go. எல்லா இடங்களிலும் கஷ்டமான சூழ்நிலை. Every place it was difficult. ஜெபிச்சிட்டே இருந்தோம். We were praying. ஒரு ஆள் மேல கர்த்தருடைய கரம் வந்துருச்சு. Upon one the Lord's hand came. வயசான ஐயா, old age person. சிஸ்டர் ஃபெமி சிஸ்டருடைய தாத்தா கனகரத்னன் ஒரு ஐயா இருந்தார் நம்ம Sister சைத்தோம்ல. Femi's grandfather, his name was Kanagarathan. திடீர்னு பார்த்தா Suddenly அவருக்கு எப்பமோ வர வேண்டிய அவர் டிபார்ட்மென்ட்ல வேலை பார்த்து 30-20 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய பணம் அப்பதான் சாங்க்ஷன் ஆயிருக்குது. as some money which was supposed to come for his department, very old money, then it got sanctioned. கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய், around 8 lakhs. அந்த சமயத்துல அது ஒரு பெரிய தொகை தான். Then it was a big money. அவர் வந்த உடனே பார்த்த உடனே when it came, அடுத்த நிமிஷம் சொல்லிட்டாரு, it's when he saw the money, அந்த பில்டிங் வேலை முடிச்சிரோம் அப்படி. let's finish the building work. உடனே நான் சொன்னேன், I said, உடனே அவங்களுடைய பிள்ளைகள் 3 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க. he had 3 daughters. ஆளு கொஞ்சம் கொடுத்துருங்க, suffering. மீதி இந்த ஊழியத்துக்கு செலவு பண்ணட்டும். Give some little to them, to all of them, and let's spend the ministry. வேண்டாம், எந்த பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டாம். ஏன் பணம்? He said, ஏன் இஷ்டத்துக்கு நான் செல்வேன். let's not tell it to any children. அப்படியே முடிஞ்சிருச்சு பாருங்க, அப்படியே முடிஞ்சிருச்சு பாருங்க. So it finished. இதே போல கர்த்தருடைய கரம் உங்க மேல வரும் பாருங்க. Therefore like this Lord's hand will come upon you. லட்சாதிபதிகளாக வந்துருவீங்க நீங்க. And you will become all people. ஒரே ஆளு கூட எழும்பி இந்த வேலையை முடிச்சிருவீங்க நீங்க. நான் விசுவாசிக்கிறேன். Raise up and finish the work. இது எப்படி நடக்கும்? How will this happen? பிசினித்தனம் பண்ற வேலை ஆண்டவர் செய்ய மாட்டாரு. God will not do the work. கர்த்தருடைய கை உங்க மேல கரம் உங்க மேல வரும். The Lord's hand will come upon ஜெயமா you. கர்த்தர் நடத்தி கொடுத்துருவார். God will do it victoriously. இப்படி ஒரு நன்மை வரும்போது யோசிச்சு கொள்ளுங்க, இதற்காக தான் கர்த்தர் இந்த நன்மை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். God is giving you good. Remember that God is giving this. அப்ப நீங்க கர்த்தரை துதிப்பீங்க. Then you will hold the Lord. எப்படி துதிப்போம்? How we will praise கர்த்தரால் God. மீட்கப்பட்டவர்கள் Those who are redeemed by the Lord. ஆனந்த களிப்போடு கூட வருவாங்க. Come with joy and gladness. ஆனந்த துதி ஒலி கேட்கும்.
ஆரவார சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் எழுப்பி நிற்போம். Let us all stand up and sing. வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவாரோ, யாக்கோபின் கோரிக்கை வாழ்வை அடைவோம். ஆண்டவர் மார்பில் யாக்கோபு யாக்கோபு நடுங்கிடுவாரோ எல்லாரும் சேர்ந்து யாக்கோபு His arms shall strengthen him. கர்த்தருடைய கை நம்ம உறுதியாக இருக்கும். Lord's hand shall be established in புயம் us. நம்மை பலப்படுத்தும். His arm shall strengthen us. அந்த புயம் நித்திய புயம். And his arms is an everlasting arm. அதுதான் நமக்கு ஆதாரம். He is a refuge. நம்முடைய வாழ்க்கையே அந்த புயத்தில் தான் இருக்கிறது, அந்த கரத்தில் தான் இருக்கிறது. All our life is in his hands. குறுகிட மாட்டோம். We shall not become weak. குண்டி போக மாட்டோம். We shall not be shortened. கர்த்தருடைய வார்த்தையிலே நிறைவேறும். Lord's promise shall be கர்த்தருடைய fulfilled. வார்த்தையிலே நிறைவேறும். Lord's promise shall be fulfilled. ஐஸ்வரியமும் மேன்மையும் Riches and honor. ஐஸ்வரிய கனமும் Riches and honor. எங்கள் தேவனால் உண்டாகும். By our Lord God. அவர் ஆசீர்வதிப்பார். He will bless us. அவர் ஆசீர்வதிப்பார். He will bless. அவர் எல்லையை பெரிதாக்குவார். He will enlarge the territory. தீங்கு உன்னை துன்பப்படுத்தாது. No evil shall befall அவருடைய கரவுள்ளோடு இருக்கு தேவனுடைய பிள்ளையே. And God his hand is with அநேக you. ஆசீர்வாதத்தை நீர்க்கால்களாய் கர்த்தருடைய மாற்றுவார். God will open the rivers of blessings in you. யாபேஸ் எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? How he blessed Jabez, do you know? சவுல அடக்கம் பண்ணதே அவன் இடத்துலதான். Saul was buried in his land. சவுல் ராஜாவை பெரிய இஸ்ரவேலின் முதல் ராஜா. The first king of Israel, King Saul. ராஜாக்களுக்கு இடம் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். God will bless you so that you give a place. கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கணும், நீ ஜெபிச்சு கொண்டே இரு. You keep praying the Lord hand to be. என்னோட உம்முடைய கரம் உறுதியா இருந்தால் போதும் ஆண்டவரே. Lord, it's enough when your hand will be. அந்த புயம் என்னை பலப்படுத்தினால் போதும். Lord, it's enough when your அது எனக்கு போது. கரங்களை தட்டி that's enough. Clap your hands. பெரிய போக மாட்டோம். Lord, we will not become குறைந்து போகவே
blessed. அழிஞ்சு போகவே We will not be மாட்டோம், destroyed. மாண்டு போகவே We will மாட்டோம். not perish. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார். Enemy shall be dashed. துக்கப்படுத்தின வேதனைப்படுத்தின எல்லாம் உன்னை விட்டு மாறி போயிடும். And everything which grieves you and sorrows you shall சஞ்சலங்கள் flee. போயிடும், Sullenness shall flee. வருத்தங்கள் போயிடும். Sorrow shall flee. உன்னை கர்த்தர் அவருடைய புயமாக அழைத்து எடுத்திருக்கிறார். And God has called you as his arm. கர்த்தரின் புயமே, Arm of the எழும்பு, Lord. Wake up. எழும்பு, Awake. பலக்கொள். Strong. ஷாபாலக். முந்தின நாட்களை போல எழும்புவோம். Let's awake as the பூர்வ ancient days. தலைமுறைகளை போல எழும்புவோம். Let's awake as old generations. நாட்களை பிரயோஜனப்படுத்தும். Let's make use of the days. இனி காலம் இல்ல. No more days. வாசல் அடைக்கப்படும். Doors shall be closed. ஒவ்வொரு தேசத்தின் வாசல் அடைக்கப்படுது. And every nation's door is ஒவ்வொரு closed. தேசத்தின் வாசல்கள் அடைக்கப்படுது. The doors of the nations are getting பல closed. தேசங்களில் இருந்து இங்க வர்றவங்க வரக்கூடாதபடிக்கு வாசல் அடைக்கிறாங்க. The doors are closed for people not to come இனி from other கொஞ்ச நாள் countries. ஆச்சுனா இந்த மாதிரி கன்வென்ஷன்கள் கூட்டங்கள் நடக்க No கூடாதபடிக்கு more days. And sometimes ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வர விடாதபடிக்கு அடைப்பாங்க. they'll close from one state to another state. People மற்றவங்களுக்கு cannot travel. கிடையாது. For not for others. தேவ ஜனங்களுக்கு தான் அந்த நெருக்கங்கள் உண்டாகும். Compulsion for the people of ஆனால் God. குட்டி போக மாட்டோம், We will not be shortened. குறைந்து போக We will மாட்டோம். not be less. தேவ தம்முடைய ஜனத்தோடு அவருடைய கரங்கள் இருக்கிறது. God's hands is with his people. தேவனுடைய ஜனங்களை நெருக்கிற வல்லமைகள், Powers which பின்தொடருகிற வல்லமைகள், Oh, the- சத்துருக்கள் Enemies, those who have fallen, pursued. நொறுங்கி Powers போவார்கள். கரங்களை தட்டி will be destroyed. Clap your hands. Praise the Lord. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம். Hallelujah. ஆமென். விசுவாசத்தோடு எல்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம். குந்திட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. Hallelujah. குறுகிட மாட்டோம். குந்திட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. Hallelujah. குறுகிட மாட்டோம். குந்திட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம். குந்திட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம். Hallelujah. Hallelujah. கரையில்லா தேவனின் வாக்கு. Hallelujah. 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 கர்த்தருடைய மகிமையான சமூகத்தை நினைத்து எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. You will lift up your hand and praise God for his glorious presence. சோத்திரா 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 சோத்திரா. எல்லா துதி கனமகிமை ஆண்டவருக்கு செலுத்தி சோத்திரம் Offer பண்ணுவோம். all glory, honor and praises to the Lord and praise him. Hallelujah. சோத்திரா 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 சோத்திரா. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தருடைய கை நம்மோடு இருக்கிறபடியினால், The month of February, the hands அவருடைய of the புயல் Lord is நம்மோடு upon us. இருக்கிறபடியினால் The எல்லாரும் Lord is சோத்திரம் with us. பண்ணுங்க. Praise God. Praise the Lord. Praise the Lord. அதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise God for that. God has formed us and anointed us. சோத்திரா சோத்திரா Praise the சோத்திரா. Lord. இதா குமாரன் பரிசுத்த ஆவியா தேவனுக்காக ஸ்தோத்திரம் Let's praise the name of the Father, Son and the Holy Spirit. Praise the Lord. சோத்திரா சோத்திரா.